தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, நாம் காலை அமர்வில் நம்முடைய உண்மை விளக்கம் என்கிற இந்த நூலில் கடந்த வகுப்பில் சிந்தனையினுடைய தொடர்ச்சியாக வித்தியா தத்துவம் 7ம் அவற்றுடைய செயல்பாடுகளும் என்பதையும், அதன் பிறகு ஆணவம் என்றால் அறியாமை, கண்மம் சுகமும் துக்கமும் கண்மம், நான் யார் என்று கேட்ட வினாவிற்கு சித்துப்பொருள் அசித்து பொருள் இது என்று எது அறிகிறதோ அதுவே ஆன்மா என்று நான் யார் என்ற வினாவுக்கு விடையும், பிறகு நீ யார் என்று கேட்ட பொழுது உன்னோடு வேறாய் ஒன்றாய் உடனாய் மூன்றுமாய் நிற்பவனே நான் என்று சிவத்தினுடைய தன்மையை குருநாதன் எடுத்து சொன்னார் என்ற பாடல் வரை நாம் காலை அமர்வில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது 6வது வினா. அவர் கேட்ட 6வது வினா, நாதன் நடம் யாது அப்படின்னு கேட்டார். இறைவன் நடனம் ஆடுகிற பெருமானாக, கூத்தாடுகின்றவனாக அந்த பெருமானை நாம் வணங்குகிறோம். அப்படி ஆனந்த கூத்தன் என்று போற்றப்பெறுவது, தில்லையிற் கூத்தனே என்று நாம் நூலில் போற்றுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நடனம் ஆடுகின்ற இயல்பை எனக்கு சொல்ல வேண்டும் என்று மாணாக்கர் குருநாதர்கிட்ட கேட்டிருக்கிறார். அந்த வகையில் நடனத்தை பற்றி சொல்லுகிற நூல் இந்த நூலில் சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த நடனம் எதற்காக ஆடுகிறான், ஆடல் என்பதனுடைய பொருள் என்ன என்பதையெல்லாம் இந்த பகுதியில் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டப் போகிறார். அந்த வகையில் 30வது பாடல், நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார்பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. இங்கே குருநாதன்கிட்ட முன்ன எப்படி நான் இதுவரைக்கும் ஆன்ம தத்துவம் வித்தியா தத்துவத்தெல்லாம் கேட்டுக்கொண்டேன், சிவதத்துவத்தை பற்றி சொல்லுங்க பெருமானி என்று கேட்டது போல் ஆசிரியர் சொன்னதை உள்வாங்கி கொண்டு இப்போ தன்னுடைய வினாவை மீண்டும் அவர்கிட்ட சொல்லார். சுவாமி, நீங்கள் இதுகாரம் சொன்னவற்றையெல்லாம் நான் தெளிவாக விளங்கி கொண்டேன். எனவே திருநடனத்தை பற்றி எனக்கு நீங்கள் அருள வேண்டும். ஆக அந்த திருநடனம் என்பது எவ்வாறு நிகழ்கிறது அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்கிறார். நற்றவத்தோர் தாம் காண, தவம் உடையவர்களுக்குத்தான் அந்த பெருமானை காணுகிற வாய்ப்பு கிடைக்கும். அப்போ தவம் உடையவர் காண ஆடுகிற பெருமான் அப்படின்னு சொல்லலாம். அந்த தவம் என்று சொல்லாமல் அதுக்கு ஒரு அடை சொல்லாக நற்றவத்தோர் அப்படின்னு சொன்னார். அங்கே நல் என்பது ஞானத்தின் அடையாளமாக குறிக்கிற பெறுவது. அப்போ ஞானம் அப்படிங்கிறது தான் நல் என்ற சொல்லுக்கான பொருள். ஞானம் எப்போ வாய்க்கும் அப்படின்னு கேட்டால் சரியை, கிரியை, யோகம் இந்த 3ஐயும் படிப்படியாக செய்து ஆன்மா மேலே ஏறி தேறி வருகிற பொழுது ஞானம் வாய்க்கும். எனவே சரியை இல்லாமல், கிரியை இல்லாமல், யோகம் இல்லாமல் ஒரு உயிருக்கு ஞானம் வாய்க்காது. இந்த பிறப்பில் அந்த உயிர் ஞானத்தை பெறுவதாக நாம் பார்க்கிறோம் என்றால் கடந்த காலங்களிலேயே அதற்கான சரியை, கிரியை, யோகத்தை அது செய்திருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய சைவம் நமக்கு உணர்த்துகிற செய்தி. எனவே ஒரு உயிர் ஞானத்தை பெறுதல் என்பது ஒரு பிறவியிலேயே அமைவதில்லை. பிறவிதோறும் தவம் செய்து வர அந்த தவம் சரியை, கிரியை, யோகம் என்று படிப்படியாக வளர்ந்து வர
அந்த தவம் என்று முற்று பெறுகிறதோ அப்பொழுது ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவன் வந்து அருள் செய்வார். இதான் நம்ம நூல் சொல்லுகிற செய்தி. அதனால் சொன்னார், பெருமான் சரியை கிரியை யோகம் முதலான தவத்தை செய்தவர்கள் காணும் வண்ணம் ஆடுகிற பெருமான் நற்றவத்தோர் தாம் காண. அப்போ இங்கே தவம் என்ற சொல் சரியை கிரியை யோகத்தை குறித்தது அப்படின்னு நீங்கள் பொருள் வைத்து கொள்ளணும். அது இங்கே நூலில் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவஞான போதம் படிக்கும்போது தவத்தினில் உணர்த்த என்ற இடம் வருகிற இடத்துல சிவஞான முனிவருடைய உரையில் தவம் என்பது இன்று சரியை கிரியை யோகம் என்பது தவம் எனப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ தவம் என்று திருமுறைகளில் எங்கெல்லாம் அந்த சொல்லாட்சி வருகிறதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பொருள் செய்து கொள்ளணும்? சரியை கிரியை யோகம் மூன்றும் சேர்ந்தது தவம் என்று பெயர். சரியையும் தவந்தான், கிரியையும் தவந்தான், யோகமும் தவந்தான். இந்த மூன்று சேர்ந்து நிறைவு பெறுதலே ஞானத்துக்கான அடிப்படை. எனவே தவம் செய்யாமல் ஓர் உயிருக்கு ஞானம் வாய்க்காது. அப்போ தவம் என்பது ஒரு பிறவியில் ஈட்டப்படுவது அல்ல. இதுதான் நமக்கு சிவஞான போதத்தில் உணர்த்தப்படுகிற செய்தி. எனவே நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் அப்படின்னார். அதை உரை சொல்ல வரும்போது ஆசிரியர் சொன்னார், விண்ணை தொடுமளவுக்கு உயர்ந்திருக்கிற பொழில் உடைய திருவெண்ணை நல்லூரில் தோன்றிய மெய்கண்ட தேவரே, சரியை கிரியை யோகம் ஆகிய தவம் செய்தவர்கள் காணும் வண்ணமாக தாங்கள் நடனமாடுகிறீங்க. எவ்வாறு? நாதாந்தத்து அஞ்செழுத்தாய். அது என்ன நாதாந்தத்து அஞ்செழுத்தாய் அப்படின்னு கேட்டால், நாதம் அதை கடந்த நிலைக்கு நாதாந்தம் என்று பெயர். நாதம் கூட்டல் அந்தம் நாதாந்தம்பாங்க. இப்போ நாதத்தினுடைய முடிந்த நிலை, நாதம் கடந்து ஆடுகிற கூத்து, இறைவன் ஆடுகிற கூத்து நாதாந்த கூத்து என்று பெயர். அவன் இந்த தத்துவ உலகமாக இருக்கக்கூடிய மாயை என்ற பொருளை இடமாக கொண்டும் ஆடுகிறான். ஒவ்வொரு உயிரினுடைய அறிவிலும் இடமாக நின்று ஆடுகிறான். இவற்றையெல்லாம் கடந்த சிற்பர யோமம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆடுகிறான். அப்போ இறைவனுடைய ஆடல் என்று சொன்னால் சுருக்கமாக நம்ம நூலில் 2 இடங்களில் அவன் ஆடுகிறான். ஒன்று அவரவர் அறிவுக்குள்ளே நின்று ஆடுகிறான், இன்னொன்று அம்பலத்தில் ஆடுகிறான். ஒரே தலைவன் ஒரு இடத்துல ஆடாமல் 2 இடத்துல ஏங்க ஆடுறாரு அப்படின்னு கேட்டால் காரணம் பற்றி. இந்த கண்ணில் காணப்படுகிற உலகத்தை தோற்றுவித்து நிறுத்தி அதை ஒரு கால எல்லையில் ஒடுக்கணும். அதுக்கு பேர் அழித்தல் என்று பெயர். ஒடுக்குதல், அதுக்கு பேர் அழித்தல்னு பேர். அப்படி ஒடுக்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். அதுதான் தில்லை என்கிற இடம். அதே இறைவன் உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் அருளல் என்கிற தொழிலை மறைத்தல் வழி செய்தாக வேண்டும். ஆக மறைத்தலும் அருளலும். அப்போ இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குவது எதற்காக அப்படின்னு கேட்டால், உயிர்களாகிய நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் அதை அவன் செய்கிறான். உலகம் படைக்கப்பட்டது உயிர்களுக்கு நலம் வாய்த்தற் பொருட்டு. இந்த உலகம் இன்று வரை காக்கப்படுவதும் உயிர்களுக்கு நலம் செய்தல் பொருட்டு. ஒரு கால எல்லையில் இதை எல்லாத்தையும் மொத்தமாக ஒடுக்குவார். அப்படி ஒடுக்குதலும் நன்மை செய்தல் பொருட்டு தான். நமக்கு அழித்தல் அந்த நிகழ்வு நடைகிற பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், கவலையாக இருக்கும், ஆழமான காயமாக இருக்கும். ஆனால் அந்த அழித்தல் வழிதான் அருள் செய்தாக வேண்டும் என்றால் தயங்காமல் செய்துடுவான் இறைவன். அதான் அவன்கிட்ட இருக்கிற பெரிய கருணை. நமக்கு அது ஒருவாறு நமக்கு புலப்படுவதற்கே ரொம்ப நாள் ஆகும். என்றாவது ஒரு நாள் இறைவன் அதை மட்டும் செய்யாமல் விட்டிருந்தார்னா, இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு உங்கள் அறிவில் ஒரு நாளைக்கு எட்டும். அவ்வளோ சீக்கிரம் எட்டாது. ஒருவேளை எட்டுகிற அன்னைக்கு நீங்கள் கண்ணில் கண்ணீர் விட்டு, பெருமானே நீ அன்னைக்கு செய்யும்போது எனக்கு உன்னை நான் திட்டுன்னு திட்டுனேன், ஏயா இப்படி பண்ணுற, பார்த்து பார்த்து செஞ்சனாச்சு, கஷ்டப்பட்டு பண்ணுனேன், நீ ஒரு நொடியில் மொத்தத்தையும் அழிச்சிட்டியே
அப்படின்னு வலித்தமாகவும் வலியாகவும் இருக்கும். ஆனால் அது ஒரு காலத்தை தாண்டி நின்று பார்க்கும் பொழுது ஒரு நாள் நம்ம அறிவுக்கே புலப்படுத்துவான், அந்த அழித்தல் வழிதான் இந்த அருளல் நிகழ்ந்திருக்கிறது என்று. அது நமக்கு அறிவுக்கு எட்டுவதற்கு அவரவர் பக்குவத்தை பொறுத்தது. கொஞ்சம் கால தாமதங்கள் அவரவர் நிலைக்கு ஏற்ப நடக்கும். ஆனால் அருள் செய்வதற்காகத்தான் அழித்தல் என்கிற தொழில் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலைனாலும் அதுதான் உண்மை. அதை மட்டும் மறந்துடாதீங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், புலப்படும் போது உங்களுக்கு புரிபடும். எனவே அதெல்லாம் சிவபுராணத்தை சொன்னார், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆக அந்த அருள் தரணுங்கிறதுக்காகத்தான் அழித்தல் என்ற ஒரு செயல் நடைபெறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நாம் ஆணவ மரத்தில் பிறவிக்கு வாராமல் கிடந்தோம். நம்மளை கொண்டாந்து பெருமான் என்ன பண்ணார், கருணை நோக்கத்தை செலுத்தி நம்ம முன்ன சொன்ன மாதிரி, காலையில் சொன்ன மாதிரி மாயை என்கிற முதல் சட்டை, அதுக்கப்புறம் பஞ்ச கஞ்சுகம் என்ற 2வது சட்டை, குணசரீரம் என்று 3வது சட்டை, புரியட்ட காயம் என்று 4வது சட்டையை போட்டுவிட்டு 5வது சட்டை எதை போடலான்னு பார்த்தாரு. ஏதாவது முதல் பிறப்பில் எடுத்துனே மனிதனாவாக பிறந்திருப்போம். ஒரு தாவரமாக, ஒரு விலங்காக, ஒரு பறவையாக அப்படி எங்கேயாவது பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சட்டையிலேயே நாம் நிற்போம். அப்போ அந்த உயிரினம், அந்த உயிராக இருக்கிற ஒன்று எப்போ அழிக்கப்படுகிறதோ அப்போ தான் அது அடுத்த பிறப்புக்கு அது போகும். இல்லைன்னா அதுலேயே இருக்க வேண்டியதுதான். இப்போ உதாரணத்துக்கு சில கோயில்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தலவிருட்சம் என்று ஒவ்வொரு கோயிலையும் ஒரு மரம் இருக்கிறது. உதாரணத்துக்கு உத்தரகோசமங்கை போனீங்கன்னா ஒரு இலந்தை மரம் தலவிருட்சம். குறைந்தபட்சம் அந்த மரத்தினுடைய காலம் 2000 ஆண்டுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த பட்டைகள்லாம் எடுத்து ஆய்வு செய்தவங்க ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இது கேட்பதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. 2000 வருஷமாக ஒரு இலந்த மரம் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு. திருப்புணவாசல் போனீங்கன்னா நமக்கு அங்கேயும் 2000 ஆண்டு பழமையான ஒரு தலவிருட்சம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி நம்முடைய கோயில்களில், இப்போ நம்முடைய ஆனைக்கா போனீங்கன்னா வெண்ணாவல் மரம் கருவறைக்கு பின்னாடியே இருக்குது. கோச்செங்க சோழருக்கு அருள் செய்த பொழுது வெண்ணாவல் மரத்தின் கீழ் இருந்த பெருமான் இன்றைக்கும் வெண்ணாவல் மரத்தின் கீழே தான் இருக்கிறார். நேரடியாக பார்த்தீங்கன்னா மரம் தெரியாது, வலமாக பின்பக்கம் நின்று பார்த்தீங்கன்னா அந்த மரம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த மரம் அப்படின்பது அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அல்லவா, அந்த உயிர் 2000 வருஷமாக இன்னும் மரமாகவே இருக்குது. இது வணக்கத்துக்குரிய மரமாக இருக்குது. அதில் ஒரு மகிழ்ச்சி தான். எல்லா மரம் வணக்கத்துக்குரியது இல்லையே, இல்லைங்களா? அந்த மரத்தை தானே தொட்டு கும்பிட்றோம், திருநீர் வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு தொட்டு கும்பிடணும்னு தோணுது. மற்ற மரங்கள் அப்படி கும்பிட்ற பாக்கியத்தை பெறலை. அப்போ அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரமாக இருப்பது ஓர் உயிர். அது ஏதோ ஒரு காரணம் பற்றி தன்னுடைய தவத்தில் சற்று வழுகி போனதுனால மரமாக பிறக்கக்கூடிய வாய்ப்பும், செஞ்சு வச்ச புண்ணியத்தின் பயன் காரணமாக அது தலவிருட்சமாக நிற்கிற வாய்ப்பையும் அந்த மரம் பெற்றிருக்குது. இப்போ தலவிருட்சம் என்று வணக்கத்துக்குரியதாக இருந்தாலும் இன்னும் வீடு பேறு பெறாமல் அது இன்னும் மரமாகவே நிற்குது என்பது நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா தெரியும். திருஞான சம்பந்தர் வரலாற்றை படிச்சிங்கன்னா நம்முடைய செய்யாறு திருஓத்தூர் அப்படின்னு திருமுறை தலத்தில் போற்றப்பெறுவது. அங்கே ஒரு சமண நெறியை சார்ந்தவர்கள் ஒரு சைவ தொண்டருடைய தோட்டத்தில் பனை மரங்களெல்லாம் காய்க்காதிருப்பதை கண்டு அவரை பரிகாசம் செய்தாங்க, இழிவுபடுத்தினாங்க. கையில் நெருப்பு வச்சிருக்கிற சாமியை கும்பிட்டா எப்படி பழம் காய்க்கும், அந்த நெருப்பே காய்ச்சிருச்சுனாங்க. இப்படி பழித்தும் இழித்தும் அவங்க பேசினாங்க. ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறார் அந்த தொண்டர். அப்போ தான் ஞானசம்பந்தர் இந்த பக்கம் வந்தார். இவர் வந்தார் என்று அறிந்த உடனே போய் விழுந்து வணங்கி அழுகிறார். அவர், சுவாமி, இதுபோல் நம்முடைய பெருமானையினுடைய கருணையை இந்த சமணவங்கத்தை சார்ந்தவங்கெல்லாம் இழிவாக பேசுகிறார்கள். என்னை ஏதாவது இழிவாக பேசினா நான் பொறுத்துக்குவேன்,
ஆனால் இறைவனுடைய கருணையை இழிவாக பேசுகிறாங்க. பெருமானே, என்னால் பொறுத்துக்க முடியல, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்தர் காலில் விழுந்து அழுகிறார். திருஞான சம்பந்த பெருமான் அப்பொழுதே பூத்தேந்தாயன நின் பொன்னடி போற்றாதார் இலை அப்படின்னு ஒரு பதிகம் பாட ஆரம்பிக்கிறார். 10வது பாட்டை பாடி கரைக்காப்பு பாடும்போது பனை மரங்கள்லாம் காய்களை குடை ஈன்றது அப்படின்னார். அந்த ஆண் பனை பெண் பனையாக மாறியது, அதோட வரலாறு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த செய்தியை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஞானசம்பந்தர் புராணம் செய்யாருக்கான பகுதி எடுத்து படிச்சிங்கன்னா, ஞானசம்பந்தர் வந்தார், பனை மரங்கள்லாம் காய்த்தன, அதோட செய்தி முடிஞ்ச பிறகு சொல்கிறாரு, இந்த பனை மரங்கள் தம் கால எல்லை வரை இருந்து கனிகளை தந்து கால எல்லையின் முடிவில் இறைவன் திருவடியை சென்று சேர்ந்தனன்னு பதிவு செய்துட்டார். ஏங்க, நாமெல்லாம் மனுஷனாக பிறந்துட்டு இன்னும் வீடு பேர் வரைக்கும் வழி தெரியாமல் உட்காந்துட்ருக்குறோம். அந்த பனை மரம் வீடு பேற்றுக்கு போயிருச்சுன்னு சொல்லி சேக்கிழார் பதிவு செய்துட்டாரே, என்னையான்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். அவை ஞானசம்பந்தர் வாக்கில் பிறத்தலால் அப்படின்னார். அவ்வளோதான் காரணம். அவருடைய வாக்கில் அது பிறத்தலால் அந்த பனை மரங்கள் அனைத்துமே பக்குவப்பட்ட காரணத்தினால திருவடிப்பேற்றுக்கு போயிற்று. இது ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி 1000 ஆண்டு இருக்கிற மரங்கள் இருக்கின்றன, 500 ஆண்டு கால மரம் இருக்குது. இப்போ அப்படி ஒரு மரங்கள் இன்றைக்கி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மனிதன் கால் படாத இடத்துல எத்தனை மரம் இருக்கும்? எத்தனையோ மரம் இருக்குது. அந்த மரங்கள் இன்னும் தன் ஆயுட்காலம் வரைக்கும் மரமாக தான் நிற்க போகுது. அது என்றைக்கு அது ஒரு உய்வு பெற்று அடுத்த பிறப்புக்கு வர்றது தெரியவே இல்லை. ஆனால் தலவிருட்சத்தில் இருக்கிற மரங்களுக்கு அப்படிலாம் இல்லை. அது ஒரு புண்ணியத்தின் காரணமாக தான் அங்கே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடர்பாடு காரணமாக உயர்ந்த பிறப்பை பெறலை, ஆனால் உயர்ந்த இடத்துல இருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு வீடு வேறு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் இப்போ இல்லை. ஆனால் அந்த பெரிய வனப்பகுதியில் இருக்கிற மரங்களுக்கு எப்போ அது புண்ணியத்தை பெருனே தெரியாது. அப்புறம் தான் அது வீடு பேற்றுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை அப்புறம் பார்க்கணும். இப்போ அவை என்று மனித சட்டையை பெறுவது, என்னைக்கு இறைவனை உணர்வது, அது என்னைக்கு வீடு பேற்றுக்கு போவது. அப்படி போகணும்னா அந்த மரம் அழிந்து போகணும் அல்லது அழிக்கப்படணும். அப்போ தான் அடுத்த பிறப்புக்கு அந்த மரம் செல்லும். அப்போ ஒரு உயிர் இன்னொரு பிறப்புக்கு போகணும்னா முந்தைய பிறப்பை அழித்தாத்தானே அடுத்த பிறப்புக்கு போக முடியும். நீங்கள் அடுத்த பிறப்பு போகலைன்னா வளர்ச்சி என்பது இல்லையே. அப்போ அழித்தலுடைய நோக்கம் வளர்ச்சி காரணமாக, இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ இறைவன் ஒரு செயலை அழித்தல் செயல் செய்கிறார் என்றால் அருள் செய்வதற்காக செய்கிறான் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அந்த நேரம் அந்த செயல் நமக்கு வலியாகத்தான் இருக்கும், கடினமாகத்தான் இருக்கும், கடந்து போவது கடினம்தான். ஆனால் இது காரணம் பற்றி நிகழ்ந்திருக்கிறது, அவனுடைய கருணை தான் இதை செய்திருக்கிறது என்று நீங்கள் உறுதியாக நின்றீர்கள் என்றால் அந்த அருள் அனுபவத்தை நாமும் ஒரு நாள் பெறலாம். இதுதான் அடிப்படையான ஒன்று. அப்போ அழித்தல் என்பதும் அருளல் என்ற ஒன்றும் செய்யணும் சுவாமி. இப்போ இந்த அழித்தலும் அருளலும் யாருக்கு செய்ய முடியும்? அறிவுடைய உயிருக்கு தான் செய்ய முடியும். அறிவில்லாத உயிருக்கு அழித்து பயனில்லை, அருள் செய்து பயனில்லை. அப்போ தில்லை என்ற தலத்தில் நின்று நடமாடுகிற பெருமான் அங்கே மட்டும் ஆடாமல் ஒவ்வொரு உயிரிடத்திலும் அவன் நடமாடுவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நின்று நடமாடுவது உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குவதற்காக. அவரவர் அறிவுல நின்று நடனமாடுவது மறைத்தலுக்கும் அருளல் என்கிற தொழிலுக்குமாக. எனவே 5 தொழிலை 2 இடத்துல நின்று செய்கிறான் இறைவன். எனவே உலகத்தினுடைய நிலையிலும் உயிரின் நிலையிலும் அவனுடைய நடனம் 2 இடங்களில் நிகழ்கிறது அப்படின்னு தான் நம்முடைய நூல் சொல்லுகிறது. அப்போ அவன் எங்கே ஆடுகிறான்னா நாதம் கடந்த உலகத்தில் ஆடுகிறான், நாதாந்த கூத்து ஆடுகிறான். அந்த நாதாந்த கூத்து ஆடுகிற அந்த ஆடல் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதனால நமக்காக இறங்கி வந்து
மாயாகாரியமாக இருக்கிற தத்துவ உலகத்தில் பூமி பந்தில் தில்லை என்ற தலத்தில் நமக்காக இறங்கி வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் உண்மையிலேயே அவனை காணணும்னா 36 தத்துவம் கடந்து போய் காணணும். நான் நம்ம அறிவு 36வது தத்துவத்துக்கு மேலே போகாது. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு ஆடிக்கொண்டு இருப்பவனை அறிவால் காண்பது எப்படி? காணவே முடியாது. அதனால தான் அவன் என்ன பண்ணான், நான் மேலே இருந்தால் நீ காண முடியாதுன்னு அவன் இறங்கி வந்தான். அவன் கீழே இறங்கி வந்தது எதற்காக? நாம் அவனை அறிவதற்காகவும் அறிந்து அன்பு செலுத்துவதற்காகத்தான் அந்த பெருமான் கீழே இறங்கி வருகிறார் என்பதை நம்முடைய நூல் எடுத்து காட்டுகிறது. அப்போ இறைவன் நடனம் என்பது 2 வகையாக சொல்லப்பெறுகிறது. அதாவது மண் உலகம் முதலானவற்றை படைத்து காத்து ஒடுக்குவதற்கும் அருளல் மறைத்தல் என்ற 2 தொழில் செய்வதற்காக இறைவன் 2 இடத்துல ஆடுகிறான் என்பதை நீங்கள் நூலை படிக்க தெரிந்து கொள்ளலாம். இந்த பாட்டில் அந்த கூத்தினுடைய இயல்பை எனக்கு சொல்லுங்க பெருமானேன்னு கேட்குறார். அவ்வளோதான். எனவே நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால், நாதாந்தம் நாதம் கடந்த அஞ்செழுத்து வடிவமாக நின்று இறைவன் நடனமாடுகிறான். அப்போ இந்த அஞ்செழுத்து என்கிற அந்த மந்திரம் இறைவனுக்கு வடிவமாக இருக்கிறது, அவனுக்கு பெயராக இருக்கிறது, அவனுக்கு மந்திரமாக இருக்கிறது. அஞ்செழுத்து தான் அவனுக்கு பேர், அஞ்செழுத்து தான் அவனுடைய மந்திரம், அஞ்செழுத்து தான் அவனுக்கு வடிவம். எனவே அத்தகைய அஞ்செழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறார். உற்ற உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட. நீங்கள் அந்த திருக்கூத்தினை பற்றி உள்ளதை உள்ளவாறு எனக்கு நீங்கள் சொல்லணும் பெருமானி என்று மாணாக்கர் ஆசிரியரிடத்தில் கேட்கிறார். இப்போ ஆசிரியர் அதுக்கு விடை சொல்ல தொடங்குகிறார். அடுத்த பாட்டு பாருங்கள். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அபாயம் அற நின்று ஆடுவான். இறைவனை சிட்டன் என்ற சொல்லால் குறித்திருக்கிறார். சிட்டன்னா மேலானவன் அர்த்தம். சிட்டனை சிவலோகனை தேவார பதிகங்கள் பல பாடல் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. சிட்டனே சிவலோகனே அப்படின்னு திருவாசகத்திலும் சிட்டன் என்ற சொல் பயன்படுத்தப்படுவது நீங்கள் பார்க்கலாம். எனவே சிட்டன் அப்படின்னா மேலானவன் என்று பொருள். அவன் எங்கே ஆடுகிறான்? 8ம் 2ம் உருவான லிங்கத்தேனார். இங்கே 8ம் 2ம் அப்படின்னு சொல்லுகிற அந்த சொல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா 8 ஒரு எண்ணிக்கையாகிய 8 என்கிற எண்ணை குறித்தது, 2 என்ற எண்ணை குறிக்கிறது. இதை தமிழ் எழுத்தில் எழுதுனீங்கன்னா எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 என்ற எழுத்தை ஆ என்ற எழுத்தால் குறிப்பாங்க, 2 என்ற எழுத்தை ஊ என்ற எழுத்தால் குறிப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி ரொம்பலாம் நீங்கள் சிரமப்பட முதலெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். இப்போல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாங்க, கீபோர்ட்லேயே வந்துருச்சு. தமிழ் எழுத்துன்னு போட்டிங்கன்னா மேலே லெட்டர்ஸும் வந்துருச்சு. ஆ 1 ஊ 2 அப்படின்னு மேலேயே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ 8க்கு ஆ, 2க்கு ஊ, 8 2 கூட்டுனா என்ன வரும்? 10. இந்த 10 என்கிற எண்ணை குறிக்கிற முறை ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 என்கிற எண்ணை எழுதும்போது கா என்று போடுவாங்க. தமிழ் எழுத்தில் கா போட்டால் 1. அப்போ 10ன்னு போடணும் என்ன பண்ணும்? கா போட்டு ஒரு சுழியம், பூஜ்ஜியத்துக்கு சுழியம்னு பேர். அப்போ கா போட்டு சைபர் போடணும், போட்டால் 10ன்னு பேர். இது 2 எழுத்தில் குறிக்கப்பெறும். இந்த 2 எழுத்தில் குறிக்காமல் ஒரே எழுத்தால் குறிக்கணும்னா யா என்ற எழுத்து போடுவாங்க. யா என்ற எழுத்து 10 என்கிற எண்ணை குறிக்கும். அப்போ இங்கே சொல்லியிருக்கிற சொல்ல கவனிக்கணும். 8ம் 2ம் உருவான லிங்கம் = ஆன்மா. 8 2 10. எனவே 10 என்ற எண்ணை குறித்தது, அந்த 10 என்ற எண் ஆன்மாவை குறித்தது. எனவே இறைவன் எங்கே ஆடுகிறான் அப்படின்னு கேட்டால் ஆன்மாவிடத்து நின்று ஆடுகிறான். நம்ம இடத்துல தான் ஆடுறான். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான்
என்று நம்ம இடத்துல நின்று ஆடுறான். அப்போ யா என்ற எழுத்தால் 10 என்ற எண் குறிக்கப்பெறுகிறது. எனவே 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம். புதல்வா நவில கேள், நான் சொல்கிறப்பா கேளு. சித்தன் யார்? மேலானவன். சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே. 5 எழுத்து 5 எழுத்துன்னு சொன்னால் அது சிவாய நம என்பதைத்தான் குறிக்கும். எங்கெல்லாம் திருமுறை பாடலில் சிவாய நம என்று வெளிப்படையாகவும் சொல்லுவாங்க. சில பதிகங்களில் சில பாடலில் 5 எழுத்து 5 எழுத்துனே சொல்லுவாங்க. 5 எழுத்து என்று சொல்லும் பொழுது நீங்கள் சிவாய நம என்று குறித்து கொள்ளணும். நமசிவாயன்னு எழுதக்கூடாது. நமசிவாயன்னு சொன்னால் பொருள் வேறு, சிவாய நம என்றால் பொருள் வேறு. நீங்கள் திருமுறை படிக்கும்போது உங்களுக்கு வேறுபாடு தெரியாது. சித்தாந்தம் படித்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியும். சிவாய நம என்பதும் நமசிவாய என்பதும் பெருமானை குறிக்கிற மந்திரம்தான். ஆனாலும் நமசிவாய என்று சொல்லுகிற மந்திரம் உலகியல் நன்மைகளை தரக்கூடிய மந்திரம். சிவாய நம என்பது திருவருளை தருவதற்குரிய மந்திரம். அப்போ அந்த திருவருளை பெறுவதற்கு சிவாய நம தான் சொல்லணும். உலகியல் இருக்கக்கூடிய நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் வேண்டும் என்றால் நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொள்ளலாம். எனவே இதுக்கு தூல பஞ்சாக்கரம் என்று பெயர். சிவாய நம என்பதுக்கு சூக்கும பஞ்சாக்கரம் என்று பெயர். இது மந்திரத்தில் சொல்லப்படுகிற வகை. அதனால் இங்கே சொன்னார், சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அபாயம் அற. அபாயம்னா துன்பம், பிறவி என்கிற துன்பம் அரும்பொருட்டு அவன் ஆடுகிறான். இதுதான் முதல் பாட்டு சொல்லப்பட்ட செய்திங்க. இதில் திருவாசகம் படிக்கிற நமக்கு தெரியும். திருச்சதகத்தில் ஒரு பாட்டில் சொன்னார், அறிவனே அமுதே அடிநாயினேன் அப்படின்னு சொல்ல அந்த பதிகத்துக்குள்ள கட்டறுத்து என்னை கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2ம் அறியேனையே. இந்த சொல்லாட்சி திருவாசகத்தில் இருக்குது. 8ம் 2ம் அறியாத என்னை பட்டி மண்டபத்தில் ஏற்றி வைத்து விட்டாய் பெருமானே என்று மாணிக்கவாசகர் தன் நிலை பற்றி சொல்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு என்ன பொருள்? 2 வகையான பொருள். ஒன்று 8 என்பது ஆ என்ற எழுத்தையும் 2 என்பது உ என்கிற எழுத்தையும் குறிக்குது. அதனால் அகரமும் உகரமும் வந்தாச்சு. சரி, இப்போ நீங்கள் ஆ ஊ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே ஒன்றும் சொல்லாமல் விட்டாவே 2 உதடு வந்து ஒட்டிக்கும். ஒட்டுச்சுன்னா என்ன வரும்? இம் அப்படின்னு வந்துடும். அப்போ ஓம் என்கிற பிரணவத்தை அகரம் உகரம் மகரம்னுமோ. அப்போ ஆ ஊ அப்படிம்போதே இம் வந்தாச்சு, சைலண்டாக இம் வந்துருச்சு. அப்போ பிரணவம் என்றால் அகரம் உகரம் மகரம், இது பற்றிய அறிவு எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட என்ன பட்டிமன்றத்தில் ஏற்றி வச்சிட்டீங்க சாமின்னு மாணிக்கவாசகர் சொல்வதாக ஒரு பொருள் வச்சுக்கலாம். எது? பிரணவம் என்பதின் பொருள் தெரியாத என்னை இந்த பட்டி மண்டபத்தில் ஏற்றிட்டீங்க பெருமானே என்று சொல்வதாக வைத்து கொள்ளலாம். ஒரு பொருள். இன்னொரு பொருள் இப்போ இங்கே சொன்ன மாதிரி 8ம் 2ம் அப்படின்னா 10. அந்த 10னா ஆன்மாவை குறிக்கும். நான் யார் என்று தெரியாத என்னை போய் மேடையை ஏற்றி நிறுத்திட்டீங்களே, நானே எனக்கு தெரியாதோ உன்னை எங்கேயா எனக்கு தெரியும்னு ஆயிடும். அப்போ 2 வகையான பொருள் அந்த பாட்டுக்கு சொல்லலாம். அது மாதிரி இங்கே 8ம் 2ம் என்று சொல்லக்கூடியது 10 என்ற எண்ணை குறிக்கும். அது ஆன்மாவை குறிக்கும். அதனால தான் 10உடையீர் ஈசன் பழ அடியீர் பங்குடையீர் அப்படின்னு திருவாசகத்தில் திருவெம்பாவையில் ஒரு ஆன்மாவை எழுப்பும்போது 10உடையீர் அப்படின்னு சொன்னாங்க. 10 கொலாம் அடியார் செய்கை தானே அப்பர் சுவாமி வாக்கு. அந்த நஞ்சு உண்டு நீக்குகிற அந்த பதிகத்தில் அந்த மூத்த திருநாவுக்கரசனுடைய நஞ்சு நீங்குகிற இடத்தில் அப்பர் சாமி பாடிய பாட்டில் 10 கொலாம் அடியார் செய்கை தானே அப்படின்னு அதை குறித்திருக்கிறார். இப்போ அடியார்களுக்கு
அகத்திலக்கணம் 10, புற இலக்கணம் 10ன்னு சொல்லப்படும். அதனால் 10 ஈசன் பழடியீர். அப்போ 10ங்கிற ஒரு எண்ணிக்கை சொல்லப்பெறுவதை குறிச்சிக்கலாம், அல்லது அது பிரணவம் என்று குறித்து கொள்ளலாம். 2 வகையிலும் குறித்தாலும் 2 வகையிலும் பொருள் தரும். அது உங்களுக்கு எது சிறப்பாக தோணுதோ அந்த பொருள் நீங்கள் வைத்து கொள்ளலாம். இங்கே இறைவன் எங்கே ஆடுகிறான் அப்படின்னு கேட்டால், நல்ல தவமுடையவர்கள் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தாய் அந்த பெருமான் ஆடுகிறான். அப்படி ஆடுகிற பொழுது 8ம் 2ம் உருவான லிங்கத்தே ஆடுகிறான். எனவே இறைவன் உயிர்களிடத்து இடமாக கொண்டு நடனம் ஆடுகிறான். அவனுக்கு வடிவம் சிவாய நம என்ற 5 எழுத்து தான் அவனுக்கு வடிவம் என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆடலை காணுதல் அப்படின்னார். சிவாய நம என்னும் 5 எழுத்துனால அந்த தரிசனத்தை பார்த்தோம்னா அவாயம் என்கிற துன்பம் அறுபடும்னர். அவாயமற நின்று ஆடுவான். எனவே உயிர்களுடைய பிறவி துன்பம் நீங்குவதற்காக இறைவன் தில்லை என்ற திருத்தலத்தில் நடனமாடுகிற பெருமானாக நிற்கிறான். இதுதான் செய்திங்க இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். எனவே இறைவனுடைய ஆடல் உயிர்களை உய்வதற்காக, படிநிலையில் உயர்த்துவதற்காகத்தான் அவன் தில்லை திருத்தலத்தை ஆடுகிறான் என்பதை சொல்லிட்டார். இனி அந்த 5 எழுத்து வடிவமாக ஆடுகிறான் என்று சொன்னதுனால ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை குறிக்கும் என்ற வகையில் நீங்கள் நமசிவாய நமசிவாய என்று அந்த மந்திரத்தை சொன்னால், நா ம சி வ ய என்று இந்த 5 எழுத்தும் இறைவனுடைய வடிவத்தில் ஒவ்வொரு பகுதியை குறிக்கும். அதான் அடுத்த பாட்டில் சொல்கிறார். பாட்டு எண் 32 பாருங்கள். ஆடும் படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர் தோள் சிகரம் பகரும் முகம் வா முடிய பார் நமசிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. பெயராக வரும்போது இச்சு வரும், மந்திரமாக வந்ததுன்னா இச்சு வராது. தேவார பதிகத்தில் பூரா இச்சோடு தான் இருக்கும். எந்த பதிகம் வேணாலும் படித்து பாருங்கள். மணிவாசக பெருமான் தொடங்கும் போதே இச்சு போட்டு தான் தொடங்கி நமச்சிவாய வாழ்க அப்படி தான் தொடங்கியிருக்கிறார். அப்போ அது பெயராக வச்சுக்கிட்டிங்கன்னா இச்சோடு சேர்த்து சொல்லணும். அது மந்திரமாகும் பொழுது இச்சு சொல்லக்கூடாது, நமசிவாய அவ்வளோதான். அப்போ அந்த இச்சு என்பது பெயர் சொல்லா வரும்போது இச்சு வரும். அதுவே உபதேச மந்திரமாக வரும்போது இச்சு வராது. காதலாகி கசிந்து சொற்றுணை வேதியன் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், இச்சோடு தான் பாட்டு இருக்கும். நீங்கள் பாட்டு படிக்கும்போது இச்சு சொல்லாமல் அந்த பாட்டை படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா தப்பு. சில பேர் இந்த இசையில் கொஞ்சம் நாட்டம் கொண்டு படிக்கும்போது நாதன் நாமம் நமசிவாயவேம்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நமச்சிவாயவேன்னு தான் சொல்லணும். இச்சு அழுத்தி சொல்லணும். சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு மந்திர சொல் அவங்க சொன்னதை சொல்லாமல் விடுவது குற்றமாயிடும். மறந்துடாதீங்க. அது தெரியாதவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க, தெரிஞ்சு நாம் அந்த தப்பை செய்யக்கூடாது. நீங்கள் எந்த பதிகம் படித்தாலும் கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லணுமே ஒழிய நமச்சிவாயவேன்னு சொல்லி இச்சை சொல்லாமல் சொன்னீங்கன்னா தவறாக படிக்கிறீங்கன்னு பொருள். மறந்துடக்கூடாது. எனவே இச்சு வரும்போது பெயராக வந்துடும். அதுவே குருநாதன் நம்ம காதில் மந்திரம் சொன்னார்னா இச்சு சொல்லாமல் சொல்வார், நமசிவாய என்று சொல்லப்பெறும். அப்போ இந்த பெயர், இந்த 5 எழுத்து என்பது பெயராக இருக்கிறது. இந்த 5 எழுத்து அவனுக்கு மந்திரமாக இருக்கிறது. இப்போ இந்த பாட்டை படிக்கும்போது அவனுக்கு அதுவே வடிவமாக இருக்கிறது. இந்த வடிவத்துக்கு வரும்போது என்ன சொன்னார் பாருங்கள்,
நாடும் திருவடியில் நகரம். ந அப்படிங்கிற எழுத்து சொன்னால் திருவடி உங்கள் அறிவில் வந்து நிற்கணும். ந அப்படின்னா திருவடி. ம வயிற்றுப்பகுதி. சி 2 தோள். வா முகம். யா முடி. அப்போ ந ம சி வா ய. இது மந்திரம் கணித்தல் என்று வரும்போது அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நமசிவாய் 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 அப்படி தான் கணிப்போம். அதுக்கு பேர் ஜபம் என்று பெயர். அதுவே நீங்கள் இந்த மணிகளையெல்லாம் விட்டுட்டு நல்லா நிமிர்ந்து அமர்ந்து பத்மாசனம் இட்டு உங்கள் நெஞ்சத்தாமரையில் வைத்து புருவ மத்தியில் நடராசரை சிந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா ந ம சி வா ய அப்படின்னு எழுத்தெழுத்தாக சொல்லணும். எழுத்தெழுத்தாக சொல்லும்போது எழுத்து சொல்லும்போது திருவடி வரணும். நானா திருவடி வரணும். மானா வயிற்றுப்பகுதி வரணும். சீனா 2 தோல் வரணும். யானா முகம் வரணும். முடி. அப்போ நமசிவாய அப்படிங்கும்போது அந்த எழுத்துக்குரிய வடிவம் அந்த மனக்கண்ணில் வந்து நிற்கணும். நீங்கள் அப்போ அந்த மந்திரத்தை தியானிக்க ஆரம்பிக்கும்போது ந ம சி வா ய ந ம சி வா ய அப்படின்னு எழுத்தெழுத்தாக சொல்ல சொல்ல திருவடி வயிறு தோல் முகம் யா திருவடி வயிறு முகம் அப்படின்னு அப்படியே மாறி மாறி அடுத்தடுத்து வந்து என்ன ஆகும், இது தொடர்ச்சி ஆகும்போது அந்த வடிவம் அப்படியே நின்றுக்கும். இதுதான் தியானிக்கும்போது ஏற்படுகிற மாற்றம். ஏன், அந்த செயல் தொடர்ச்சியாக நடைபெறுவதனால அந்த வடிவம் அப்படியே நின்றுடும். நிற்குமா? யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் தலைக்கு மேலே ஓடுகிற காத்தாடி பார்த்தீங்கன்னா தெரியும். 3 இறகுகள் இருக்கிறது. ஆனால் சுற்றும்போது வட்டமாக தெரியுது. எப்படிங்க வட்டமாக தெரியுது? 3 இறகுனா 3 தானே தெரியணும். இது நிற்கிறதுனால 3 தெரியுது, அது ஓடுறதுனால 3 தெரிய மாட்டேங்குது. ஏன், அது விட்டு 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 அடுத்த புள்ளி மாறி மாறி வரும்போது அந்த வட்டம் வந்து நின்று விடும். அது மாதிரி நம சிவாய நம சிவாய என்று மந்திரத்தை நீங்கள் அறிவால் கணிச்சு வந்தீங்கன்னா நடராசர் வடிவம் அப்படியே வந்து நின்றுக்கும். இது தியானித்தல்னு பேர். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நேரத்தை ஒதுக்கி நல்லா நிமிர்ந்து உட்காந்து பத்மாசனம் வாய்ப்பு இருந்தால் பத்மாசனம் போட்டுக்கலாம். இல்லைன்னா முடிந்த வரைக்கும் சாயாதவாறு பார்த்துக்கணும். ஏன்னா முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். அப்போ தான் இந்த குண்டலினிய சக்தி என்பது கீழிருந்து மேலேறி வருவதற்கு துணையாக நிற்கும். வளைஞ்சிட்டா அது சிரமம். அதனால் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கணுங்கிற காரணம் அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ முதுகுத்தண்டு அந்த பிரணவம் அந்த ஓம் என்கிற முழக்கம் அப்படியே மூலாதாரத்திலேருந்து புறப்பட்டு மேலே வந்து முதுகுத்தண்டு வழியாக வந்து இங்கே தலையில் போய் உச்சியில் போய் முட்டி அப்புறம் அங்கிருந்து திரும்பி அது மழையாக பொழியணும். அது அமுதத்தாரை என்று சொல்லப்பெறுவது. இது யோக நெறிகளில் விரிவாக பேசப்பெறும். நமக்கெல்லாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களாம் விரிவாக நமக்கு சொல்லலை. ஏன்னா நாம் இருப்பது பக்தி நெறியில் நிற்கிறோம். அது யோகத்தில் இருக்கவங்களுக்கான வாய்ப்பு. அவங்க 6 சக்கரம், அந்த சக்கரத்துக்குரிய மந்திரம், அதுக்குரிய தாமரை, அதற்குரிய பீஜ எழுத்துக்கள், அதெல்லாம் அவங்க படிப்படியே சிந்திச்சுட்டு மேலே வரணும். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்தியை செலுத்தினா அது உயிர் மேலே கொண்டாந்து சாமியே விட்டுருவார். அவ்வளோ நமக்கு வேலை. அவங்க ஏறி வரணும், நமக்கு அவரே ஏற்றி விட்டுருவார். நம்மளை பையன் பக்தியில் இருக்கிறான் வாடா மேலே தூக்கி விட்டுருவார். அவ்வளோதாங்க வேறுபாடு. ஆனால் அவங்களுக்கு அது நெறி, நமக்கு அப்படி இல்லை. பக்தி செலுத்தினா அன்பு செலுத்தினா போதும். அதனால தான் பக்தி செய் அடியறை பரம்பரை துய்ப்பவர், மேலான நிலையை கொண்டாந்து அழுத்துருவேன் அப்படின்னு பெருமான் சொல்கிறார். எனவே அந்த வகையில் எழுத்தை சொன்னால் வடிவம் வரணும். வடிவத்தை சிந்திக்க சிந்திக்க எழுத்தும் மறந்துடணும், வடிவம் மறந்து அப்படியே நடராசராகவே நின்றுடும். அப்படி ஒரு நிலை நமக்குள்ள நிகழணும். இது தொடர்ந்து சிந்தித்தால் நிகழும். அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கண்ணை மூடி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வாய்க்காது.
அந்த அந்த பயிற்சியால் இறைவனை பெற்றவருக்கு எப்போ வேணாலும் வாய்க்கும். பெறாத இருக்கிற நமக்கு தொடர்ச்சியாக செய்தால் தான் அது வாய்ப்பதற்கான வாய்ப்பு அமையும். இல்லைன்னா என்றைக்குமே வாய்ப்பு அமையாதுங்க. நாம் இப்படியே இருக்க வேண்டியதுதான். எனவே அஞ்செழுத்து மந்திரத்தை அவன் வடிவமாக கொண்டு நடனம் ஆடுகிறான். அப்படி ஆடுவது தான் இந்த பாட்டில் நமக்கு கொடுத்துருக்கிறார். எனவே ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியில் நகரம், கூடும் மகரம் உதரம், வளர்தோள் சிகரம், அடுக்கணும் பகரும் முகம் வா, முடி ய பார். எனவே நமசிவாய என்றால் இப்படி பாரு அப்படின்ட்டார். இனி சிவாய நமன் சொன்னால் எப்படி இருக்குன்னார். அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டு எண் 33. சிவாய நமனா எப்படின்னார். சேர்க்கும் துடி சிகரம், சிக்கன வா வீசுகரம், ஆர்க்கும் யகரம் அபயகரம், பார்க்கில் இறைக்கி அங்கி நகரம், அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அது தான். இப்போ மந்திரம் மாறியாச்சு. சிவாய நம என்ற மந்திரம் அப்படி வரும்போது இங்கே காட்டப்படுகிற வடிவம் மாறுகிறது. இங்கே சி என்றால் உடுக்கை, துடினா உடுக்க, வா என்பதற்கு வீசுகரம் அப்படின்னாரு. சிக்கன வா வீசுகரம் அப்படின்னு என்ன, இடது கையை வலது பக்கத்தில் இந்த பக்கமாக கொண்டு வந்து இப்படி காட்டுறாரு பாருங்க, அதனால் வீசுகரம்னு பேர். அப்போ இது இந்த பக்கம் வலது கையில் உடுக்கை வைத்திருக்கிறார், இடது கையில் ஒரு கை என்ன பண்ணுறாரு வேகமாக இப்படி கொண்டு வந்து இப்படி கீழே காட்டியவாறு இருக்கும். அது எங்கே இருக்குன்னா இந்த கை திருவடிக்கு நேராக அப்படி இருக்கும். நீங்கள் உற்று கவனித்து பார்த்தா பார்த்து கொள்ளலாம். அப்போ வீசுகரம் வா, இந்த கை இப்படி தொங்கி கொண்டு இருக்கிற கைக்கும் உடுக்க வச்சிருக்கிற கைக்கு நடுவில் ஒரு கரம் இருக்கும். இது பேர் அமைந்த கரம் என்று பெயர். அபயகரம் என்று சொல்லுவாங்க, அமைந்த கரம் என்று சொல்வது. இந்த கரம் இது யா என்கிற உயிரை குறித்தது, சி என்பது உடுக்கை குறித்தது, வா வீசுகரம், யா அமைந்த கரம், நா என்பது நெருப்பேந்திய கரம், மா என்பது ஊன்றிய திருவடி. இப்போ இந்த அஞ்செழுத்து மாறும்போது வடிவம் அதே நடராசர் தான். ஆனால் அங்கே நா என்பது திருவடியாக இருந்துச்சு, இங்கே நா எங்கேவா இருக்குது, கையில் இருக்குது. அங்கே மா என்பது வயிறாக இருந்துச்சு, இங்கே ஊன்றிய திருவடியில் இருக்குது. அங்கே சி என்பது 2 தோளாக இருந்துச்சு, இங்கே உடுக்கையாக நிற்கிது. அங்கே வா என்பது முகமாக இருந்துச்சு, இங்கேயோ வீசுகரமாக நிற்கிது. அங்கே யா முடியாக இருந்துச்சு, இங்கே அமைந்த கரமாக நிற்கிது. அவர் தான் ஆடுகிற பெருமான், அவர் தான். ஆனால் உறுப்புகள் பெயருக்கு ஏற்ப இடம் மாறி நிற்கிறத பார்க்குறோம். அப்போ சேர்க்கும் துடி சிகரம், சிக்கனவா வீசுகரம், ஆர்க்கும் யகரம் அபயகரம், பார்க்கில் இறைக்கி அங்கி நகரம், அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அது தான் அப்படின்னு நடராசருடைய வடிவத்தின் வேறு ஒரு வடிவத்தை இங்கே எடுத்து காட்டுகிறார். சரி, இப்போ குருநாதர் நமசிவாயன்னு சொன்னால் 32வது பாட்டில் இருக்கிற வண்ணம் மந்திரத்தை சொல்லி தியானிக்கணும். அதுவே சிவாய நமன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த முறையில் தியானிக்கணும். இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறனா என்ன பண்ணணும், சி அப்படின்னா உடுக்கை, வா வீசுகரம், யா அமைந்த கரம், நா நெருப்பேந்திய கரம், மா ஊன்றிய திருவடி. முன்ன எப்படி ந ம சி வ ய அப்படின்னு ஒன்றுக்கு மேலே தியானம் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை, சி அடுத்து வீசுகரம், வா யா அமைந்த கரம், நா நெருப்பு ஏந்திய கரம், மா ஊன்றிய திருவடி. அப்போ சி வ ய ந ம, சி வ ய ந ம என்று எழுத்த சொல்லணும்.
எழுத்தச் சொல்லும்போது வடிவம் வந்து நிற்கணும். நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க 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 சொல்வது மறந்து போய் வடிவம் நின்றுடணும். நீங்கள் சொல்லுகிறேன் என்ற நினைப்பே மறந்து போயிடும். ஆக சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் என்ற நினைப்பில்லாமல் சொல்லுகிற ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல தான் அமையும். அந்த அமைப்பு தான் உங்களை பிறவி கடலிருந்து கடப்பதுக்கு துணை செய்யும். ஏன்? நினையுமாறு நினையே அங்கே தான் இருக்கும். நினையுமாறு நினைதல் என்பது அங்கே தான் நடக்கும். நம்ம மற்ற இடங்களில் பூஜை பண்ணிவிட்டு ஜபமாலை கையில் வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்வதெல்லாம் நினைவோடு கூடிய நினைவு. நினைப்பு மறந்து நினைப்பது என்பது அங்கே தான் நடக்கும். எனவே நீங்கள் எப்போ அந்த இடத்துக்கு வரீங்களோ அன்றைக்கி அதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சிவபூசையில் ஒரு பகுதி. எது? இந்த அகப்பூசை என்று ஒன்று பண்ணும்போது நெஞ்சத்தாமரையில் வைத்து நடராசருடைய வடிவத்தை தியானித்தல் வேண்டும். அப்படி தியானிக்கும் பொழுது தொடங்கும்போது உங்களுக்கு அந்த வடிவத்தை சொல்லும்போது நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். நேரம் கடந்து போக போக நீங்கள் சொல்வதே உங்களுக்கு தெரியக்கூடாது. நினைக்கிறேன் என்ற நினைப்பே இருக்கக்கூடாது. ஆனால் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். நீங்கள் முயற்சிக்கணும், திருவருள்கிட்ட விண்ணப்பிக்கணும். சாமி, எனக்கும் ஆசையாக இருக்கிறது, உன்னை இந்த நூலில் சொன்ன மாதிரி நினைப்பு அற நினைய வேண்டும், அருள் செய்யுங்க பெருமானே என்று நீ அவன்கிட்ட வேண்டணும். சும்மாலாம் கிடைச்சிடாது. அதனால தான் திரு இசைப்பால் நினைக்குமாறு நினையே பரர், நினைக்குமாறு நினை. நான் உன்னை நினைக்க வேண்டும் என்று நீ என்னை நினைக்கணும். அவன் நம்மளை நினைக்கலின்னு வச்சுக்குங்களேன், நாம் அவனை திருப்பி நினைக்க முடியாது. அவனை வணங்க வேண்டும் என்று அவன் நமக்கு உணர்த்தினா தான் அவனை வணங்க முடியும். அதனால் பணியுமாறு பணியே, பாடுமாறு பாடே, நுகருமாறு நுகரே. அந்த பதிகம் முழுக்க 10 வகையாக கொடுத்துருக்கிறார் திருமாளிகை தேவர். ஒளிவளர் விளக்கே அந்த பதிகம் எடுத்து படித்து பாருங்கள். திரையுசைப்பான முதல் பதிகம் 10 வகையாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் நினைக்கணும்னா முதல் அவன் நம்மளை நினைக்கணும். அவன் நினைக்காமல் நாம் அவனை நினைக்க இயலாது. அப்போ அவர் எப்படி இருக்கணும்? சாமி, நான் உன்னை நினைக்கணும், நீ என்னை நினை. நான் எப்படி நினைக்கணும்? நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் என்று நினைக்கக்கூடாது. என் நினைவு கறந்து போகுமாறு உன்னையே நான் நினைக்கணும் பெருமானே அப்படி நம்ம வேண்டணும். சும்மாலாம் கிடைக்காதுங்க. நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து பாருங்கள், நினச்சிருவீங்களான்னு பாருங்கள். ரொம்ப இருப்பதுலேயே ரொம்ப கடினமானது இல்லைங்களா அந்த கண்ணை மூடி சும்மா உட்காந்துருக்குது. நீங்கள் இந்த இந்த கடலை நீந்திட்டு வாங்கினா கூட ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு நீந்திட்டு வந்துடலாம். போனால் போதுன்னா உசுதானே போயிரு பார்த்துடலான்னு. ஆனால் கண்ணை மூடி உட்காந்துட்டு எதையும் நினைக்காமல் உட்காந்துன்னு சொன்னால் நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. ஏன்? அப்போ தான் மொத்த உலகம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் 100 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு விதம் மாயைகள் தொடங்கின அப்படின்னு எல்லாம் ஒன்பின் ஒன்றா வந்து நின்றுக்கிட்டு என்ன பாரு என்ன பாரு உன்னை பாரு என்ன பாருன்னு வந்து நிற்கும். அட எல்லாம் எங்கப்பா உங்களெல்லாம் பார்க்கறது நான், ஐயோ சாமி அப்படின்னு உங்களால் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்க முடியாமல் கண்ணை திறந்து வெளியோடி வந்துடுவீங்க. அது நீங்கள் சும்மா ஒரு ட்ரையல் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் நான் எப்போ இன்றைக்கி செஞ்சாலும் சரி நாளைக்கு செஞ்சாலும் சரி ஒரு அலாரம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிடம், ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்தா கஷ்டமாக போயிடும், 20 நிமிஷம் செல்ஃபோனில் அலாரத்தை வச்சுக்குவோம். 20 நிமிடம் கழித்து செல்ஃபோன் அடிக்கட்டும். அது வரைக்கும் கண்ணை திறந்துடக்கூடாது, கண்ணை மூடி உட்காந்துக்கணும். என்ன பண்ணணும்? சாமி, நான் உன்னையே நினைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம சிவாய நம சிவாய் நம சிவாயின்னு சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். இந்த நமசிவாயின்னு சொல்கிறது வெளியில் கேட்கக்கூடாது, மறந்துடக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே சொல்லணும். ஏன்? இந்த வெளியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சி உள்ளே நின்றுடும். வெளியே சொல்லக்கூடாது, மந்திரம் உள்ளுக்குள்ளே சொல்லணும். கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு நமசிவாயன்னா 4 5 6 7ன்னு போக போக உங்களை மறந்து போய் வேறு நினைப்பு போயிடும். இல்லைன்னா ஒரு வேளை சரியாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களையே மறந்து தூங்கிடுவீங்க. அலாரம் அடிச்சுட்டு எஞ்சிக்கலாம்.
என்னையா இது? அப்படி தாங்க சாமி வச்சுருக்கிறாரு. இந்த சர்க்கியூட்டே அப்படி தான் வச்சுருக்கிறார். ஒன்று நம்ம அறிவு வெளியே ஓடி போயிடும், இல்லைன்னா தூக்கத்துக்கு போயிடும். அவனை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் நினைக்கவே நினைக்காது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பாடுன்னு. அவனை நினைப்பது என்பது எவ்வளவு கடினம் என்பதை அந்த முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். நாம் அதனால தான் முயற்சி பண்ணியே பார்க்கறதில்ல. நமக்கு ஏன் அந்த ரிஸ்க்கு? நமக்கு எது முடியுமோ அதை பண்ணுவேன், முடியாத நாம் எங்கே ரிஸ்க் எடுத்துக்குவானே அப்படின்னு நம்ம அந்த பக்கமே போகிறதில்ல. ஆனால் என்றைக்கு இருந்தால் ஒரு நாளைக்கு நம்முடைய அறிவு அந்த இடத்தை நோக்கி நகரணும். நீங்கள் பூசை பண்ண பண்ண ஒரு நாள் அந்த வளர்ச்சி நமக்கு கிடைக்குங்க. அவசியம் அந்த முயற்சி நமக்கு நடக்கணும் மட்டும் வச்சுக்க மனதுக்குள்ளே. சரி, அப்போ நமசிவாயன்னா ஊன்றிய நாடும் திருவடி, மா வயிறு, சி 2 தோல், வானா முகம், யானா முடின்ட்டார். சரி, சிவாய நமனா உடுக்கை, வீசுகரம், அமைந்தகரம், நெருப்பேந்திகரம், ஆணவ மலம், அந்த மா என்பது திருவடி, அப்படி வந்தாச்சு. இப்போ குருநாதர் ஓம் என்ற பிரணவத்தோடு மந்திரம் சொன்னார்னா, இந்த ரெண்டுலேயும் ஓம் காணமே அப்படின்னா, அந்த திருவாசி இருக்குது பார்த்தீங்களா, சாமி ஆடுகிற இடம் இருக்குது திருவாசி, அந்த திருவாசி தான் ஓம் என்கிற பிரணவம். அப்போ உங்களுக்கு குருநாதர் ஓம் என்ற மந்திரத்தோடு உபதேசம் பண்ணியிருந்தாருன்னா, நீங்கள் திருவாசியோடு கூடிய மந்திரத்தை நீங்கள் ஓம் சொல்லும்போது திருவாசியோடு கூடிய நடராச சிந்திக்கணும். ஒருவேளை குருநாதர்களுக்கு ஓம் என்ற மந்திரம் சொல்லாமல் வெறும் சிவாய நம்ம தான் சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் திருவாசியை விட்டுட்டு நடராச தியானிக்கணும். மறந்துடக்கூடாதுங்க. இதுதான் உபாயம். நூலில் தான் அது சொல்லப்படுது. எனவே ஓம் என்பது திருவாசியை குறிக்கும். பாட்டில் பாருங்கள், ஓங்காரமேனல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எடுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். இந்த ஆடலாகிய திருக்கூத்தினை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு இனி பிறப்பு இல்லைன்ட்டார். ஓங்காரமே நல் திருவாசி, ஓம் என்ற பிரணவம் தான் திருவாசியாக இருக்கும். உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம், 5 எழுத்து மந்திரம் அதில் சுடராக இருக்கிறது. எனவே ஆங்காரம் அற்றார், யாருக்கெல்லாம் ஆங்காரம் அற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த திருக்கூத்தினை தரிசிப்பார்கள். ஆங்காரம் இருக்கிறவங்க இந்த கூத்தை காண இயலாது. ஆக இறைவனை தரிசித்தவர்கள் பிறப்பு இனி உட்பட மாட்டார்கள். எனவே இதை தரிசனம் பண்ணிங்கன்னா பிறப்பு அற்றார்னர். கடைசி வரி எதுவும் இருப்பார். ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார்னர். அதனால தான் சுருக்கமாக என்ன சொன்னாங்க, தில்லையை தரிசிக்க முத்தின்னு சொன்னாங்க. நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், சென்னையிலேருந்து சிதம்பரம், கடலூர் போய் சிதம்பரத்துக்கு போனோம்னா அங்கே போய் நடராசரை பார்த்துட்டா இனிமேல் பிறக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டோம். அது சும்மா உபாயம். அதில் அவரை போய் பார்க்குற நீங்கள் நல்லா பார்த்துட்டு அவரை உங்களுக்குள்ளே பார்க்கணும். எப்போ உங்களுக்குள் அவரை பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு பிறப்பில்லைன்னு அர்த்தம். எனவே தரிசித்தல் என்பதற்கு பொருள் உங்களுக்குள் அவனை தரிசிக்க வேண்டும். யார் அப்படி அவனை தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை. இன்றைக்கி நாம் சும்மா போய் நடராச பெருமானை பார்த்தோம்னா இன்றைக்கி சாயந்தரம் புறப்பட்டா கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம் தான். அப்போ போய் பார்த்தோன்னே இனிமேல் நமக்கு பிறப்பில்லைன்னு முடிவு பண்ணிடலாமான்னு கேட்டால் அப்படி பொருள் அல்லங்க. இறைவனை தன்னுள் அந்த நடராச பெருமானை தரிசிப்பவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் பிறப்பு என்பது இல்லை. ஏனையோருக்கு பிறப்பு உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. எனவே தரிசிக்க முத்தி என்பது அவனை நம்முள் தரிசிக்க முத்தி என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதுவரைக்கும் 3 பாட்டு சொன்னார். ஒன்று நமசிவாயன்னு ஒரு பாட்டு, இன்னொன்று சிவாய நமன்னு ஒரு பாட்டு, அடுத்தது ஓம் என்கிற பிரணவத்துக்கு ஒரு பாட்டு சொன்னார். இப்போ 3 பாட்டு பார்த்தோம். அதில் 3வது பாட்டில் தரிசனம், இந்த நடனத்தை தரிசித்தவர்கள் பிறப்பற்றார்கள்ன்ட்டார். எனவே யாரெல்லாம் அம்பலவாணனுடைய அந்த கூத்தினை காண்கிறார்களோ அவர்கள் பிறக்க மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்கார். அது அகநோக்கில் காணணும் என்பது குறிப்பு, அது மட்டும் நினைவு வைத்துக்கொள்வோம்.
இனி அடுத்து ஒரு 3 பாட்டு சொல்ல போகிறாரு. அந்த 3 பாட்டும் இறைவனுடைய நடனத்தின் வகையை சொல்ல போகிறார். நடனம் அப்படின்னா திருக்கூத்து என்று சொல்வது. நடனம் என்றாலும் கூத்து என்றாலும் விளையாட்டு என்றாலும் ஒக்கும், எல்லாம் ஒன்று தான். இதை வேறு வேறு பேரில் சொல்லுவோம். அந்த ஐந்தொழில் அப்படிங்கிற செயலை நடனத்தின் வழி உணர்த்துகிறான். அந்த நடனத்துக்கு கூத்துன்னு ஒரு பேர் இருக்கிறது. அப்புறம் அதுக்கு விளையாட்டு என்ற ஒரு பேரும் இருக்கிறது. எனவே இந்த கூத்தினை நம்முடைய ஆசிரியர் 3ஆக வகைப்படுத்துகிறார். ஒன்று ஊனக்கூத்துன்னு பேர், இன்னொன்று ஞானக்கூத்துன்னு பேர், இன்னொன்று ஆனந்த கூத்துன்னு பேர். 3 வகை. ஊனக்கூத்துன்னா என்ன? நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா? அந்த உடுக்கை வச்சுருந்தார், வீசுகரம் இருந்தது, அமைந்த கரம் இருந்தது, நெருப்பேந்திய கரம் இருந்துச்சு, ஊன்றிய திருவடி இருந்துச்சு, சிவாய நம அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டா உடுக்கை என்பது தோற்றத்தினுடைய அடையாளம். அமைந்த கரம் யா காத்தலுக்கு அடையாளம். நெருப்பேந்திய கரம் அழித்தலுக்கு அடையாளம். ஊன்றிய திருவடி மறைத்தலுக்கு அடையாளம். தூக்கிய திருவடி அருளலுக்கு அடையாளம். அப்போ நடராசரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்க்கணும்? உடுக்கையை பார்த்தா அது படைத்தல், அமைந்த கரம் காத்தல், நெருப்பேந்திய கரம் அழித்தல், ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி அருளல் அப்படின்னு முதல்ல சொன்னார். எழுத்த சொன்னால் வடிவம் வரணுன்னார். இப்போ வடிவத்தை பார்த்தா என்ன வரணும்? அந்த தொழில் ஞாபகத்துக்கு வரும். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற 5 தொழிலை நடராசருடைய வடிவம் நமக்கு காட்டுகிறது. ஆனால் இந்த ஒரு வடிவத்தில் தான் 5 தொழிலும் இருக்கிறது. மற்ற எந்த வடிவத்திலும் இந்த 5 தொழில் நீங்கள் பார்க்க இயலாது. அதனால் இறைவனை ஐந்தொழில் கூத்தினுடைய தலைவன் என்று சொல்லுகிறோம். பிரம்மா படைத்தலுக்குரியவர், திருமால் காத்தலுக்குரியவர், உருத்திரன் அழித்தலுக்குரியவர், மறைத்தலுக்குரியவர் மகேஸ்வரன், அருளலுக்குரியவர் சதாசிவர்னு சொல்லுவோம். அப்படி தான் முன்ன பார்த்து படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 5 பூதத்தை படிக்கும்போது மண்ணுக்குரிய தலைவன் பிரம்மா, அவருக்கு தொழில் படைத்தல். நீருக்குரிய தலைவர் திருமால், அவருக்குரிய தொழில் காத்தல். நெருப்புக்குரிய கடவுள் உருத்திரன், அவருக்குரிய தொழில் அழித்தல். காற்றுக்குரிய கடவுள் மகேஸ்வரன், அவருக்குரிய தொழில் மறைத்தல். ஆகாயத்துக்குரிய கடவுள் சதாசிவம், அவருக்குரிய தொழில் அருளல்னு படித்தோம். அந்த 5ஆ படித்தது இங்கே 1ஆ படிக்கிறோம். ஏன்? அவர்கள்லாம் 5 தொழிலினுடைய துறை தலைவர்கள். இவன் தான் 5 தொழிலுக்குமான மொத்தத்துக்குமான ஒப்பற்ற தலைவன். அப்போ அங்கே சொன்னதே இங்கே சொல்கிறீங்களேன்னா, அங்கே டிபார்ட்மெண்ட்டு சொல்லப்பட்டுச்சு, இங்கே மொத்தமும் சொல்லப்படுது. எனவே 2 வேறு என்பதை மறந்துடக்கூடாது. எனவே ஐந்தொழில் என்று சொன்னால் சிவபெருமான் தான் ஐந்தொழிலுக்கான தலைவன். அவங்க அந்த துறை தலைவர்கள் என்பதை கருத்தில் வைத்துக்கொள்ளணும். அப்போ உடுக்கை அப்படிங்கிறது படைத்தல், அபயகரம் காத்தல், நெருப்பேந்திய கரம் அழித்தல், ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி அருள. இப்படி அந்த இறைவனை நீங்கள் பார்க்கும்போது அவ்வாறு பொருள் பொதிந்து அவரை பார்க்கணும். சரி, இதில் உங்களுக்கு இப்போ பாட்டுக்கான செய்தி இங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு மேலே ஒரு கூடுதலான செய்தியை உரையாசிரியர் நமக்காக இங்கே கீழே கொடுத்துருக்கிறார். நீங்கள் சிவஞான மாபாடியம் படித்தா தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி. நாம் எப்போ படிப்புன்னு தெரியாது. ஆனால் இப்போ இங்கே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறார், குறித்து வச்சுருக்கிறார். அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாசித்து காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. முதல் பத்தியில் பாட்டுக்கான செய்தி கொடுத்துட்டார். இப்போ கூடுதல் செய்தி என்னங்க கொடுக்குறார் பாருங்கள். இறைவன் உலகின் மேல் வைத்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய தொழிலை செய்வான். உயிர்களின் வைத்து
உடம்பு, கருவி முதலியவற்றை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை செய்வான். உலகின் மேலும் ஐந்தொழில் உண்டு, உயிரின் மேலும் ஐந்தொழில் உண்டுன்னு கொடுத்துட்டார். சரி, இந்த ரெண்டு இப்படி செய்வதற்கு பேர் தூல ஐந்தொழில் என்று பெயர். இவை தூல ஐந்தொழில் எனப்படும். உலகத்தை ஒடுக்கிய பின் மீண்டும் தோற்றுவிப்பதற்காக ஐந்தொழில் செய்வான். இந்த உலகத்தை தோற்றிய பெருமான் ஒடுக்கம் செய்வார். ஒடுக்கிய பிறகு மீளவும் தோற்றுவதற்காக ஐந்தொழில் செய்வான். எனவே மீளவும் தோற்றுவதற்காக ஐந்தொழில் செய்வான். அது ஒரு செய்தி. அடுத்தது, உயிர்கள் உறங்கும் பொழுது அவன் ஐந்தொழில் செய்கிறான். நாம் படுத்து தூங்குகிறோம், அவன் தொழில் செய்துட்ருக்கிறான். நினச்சி பாருங்கள், தலைவன் இயங்கி கொண்டிருக்கிறான், தொண்டர் நாம் தூங்கிட்டுருக்கிறோம். நீயே தூங்குறன்னு அவனும் தூங்கினான்னு என்ன ஆயிரும்? மொத்த கதையும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நமக்கு மொத்தமாக வேறு வகையில் செய்ய வேண்டி செய்து முடிச்சிருவாங்க. அதனால் இறைவன் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. உறங்குவதே இல்லை. ஏன்? நமக்கு அருள் செய்வதற்காக உறங்குவதில்லை. பாருங்கள், இன்னும் உயிர்கள் உறங்கும் நிலையிலும் ஐந்தொழில் செய்வான். இவை சூக்கும ஐந்தொழில் எனப்படும். அப்போ உலகத்தை தோற்றி நிறுத்தி ஒடுக்கிற தூள தொழிலுக்கு தூள ஐந்தொழில் பேர். உயிர்கள் உறங்கும்போது அவன் ஐந்தொழில் செய்கிறான், அதுக்கு சூக்கும ஐந்தொழில் என்று பேர். அதுபோல் உலகத்தை ஒடுக்கி மீண்டும் தோற்றுவிக்கிறார்களே, அதுக்கும் சூக்கும ஐந்தொழில் என்று பெயர். அடுத்தது பாருங்கள், ஐந்தொழில் சூக்கும ஐந்தொழில் என்று பெயர். விழிப்பு நிலையில், இப்போ நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம். இப்போ விழிப்பு நிலையில் தத்துவங்களோடு கூடி உலகியல் இன்பங்களை நுகதற் பொருட்டு ஐந்தொழில் செய்வான். அவை அதிசூக்கும ஐந்தொழில் எனப்படும். இந்த ஐந்தொழில் என்பதை உரையில் 3 பகுதியாக பிரிச்சுட்டார். தூள ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில். தூலம் என்று வரும்போது நமக்கு தேவையான உலகத்தை படைத்து காத்து அழித்து ஒடுக்கி மறைத்து செய்வது தூள ஐந்தொழில். உயிர் தூங்கும்போது செய்வது சூக்கும ஐந்தொழில். உயிர் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பொருளை பார்த்து அனுபவித்து நுகர்கிற காலத்தில் அவன் அப்பொழுதும் ஐந்தொழில் செய்கிறான். அது அதிசூக்கும ஐந்தொழில் என்று பெயர் அப்படின்னு சிவஞான மாபாடியத்தில் இருக்கிற குறிப்பை இங்கே கொடுத்துருக்கிறார். நீங்கள் சும்மா காதில் வாங்கி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இம்மூன்றும் உயிர்கள் வினைப்பயனை ஈட்டவும் நுகரவும் காரணமாக இருத்தலால் இதற்கு ஊன நடனம் என வழங்கப்படும்னர். எனவே இவ்வாறு அந்த பெருமான் அதிசூக்ம இந்த 3 வகையான நிலையிலும் பெருமான் நடனம் புரிவதனால இதற்கு ஊன நடனம் என்று பெயர். அப்போ ஊன நடனம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது படைத்தல், இது காத்தல், இது அழித்தல், இது மறைத்தல், இது அருளல் என்று கண்டு நடராச பெருமானை தரிசிப்பதற்கு ஊன நடனம் என்று பெயர். அதே நடராச பெருமானை அடுத்த பாட்டில் சொல்கிற மாதிரி போய் தரிசித்தீங்கன்னா அந்த நடனத்துக்கு ஞான நடனம் என்று பெயர். அப்போ எப்படி பார்ப்பது? அடுத்த பாட்டை பாருங்கள், 36வது பாட்டு. மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு சாய மலம் சாய அமுக்கி, மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல், ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல்தான் எந்த யார் பரதம்தான் சொன்னார். இப்போ நம்ம முன்ன பார்த்தோம், சாமி உடுக்க வச்சிருக்கிறார். ஏன் உடுக்க வச்சிருக்கிறாரு? அது படைத்தல் என்பதனுடைய அடையாளம்ங்க. அதனால் உடுக்க வச்சிருக்கிறார். ஏன் இந்த கை இப்படி வச்சிருக்கிறாரு? காத்தலுக்காக வச்சிருக்கிறார். ஏன் நெருப்பு வச்சிருக்கிறாரு? அழித்தலுக்காக வச்சு. இப்படி பார்க்கும்போது அது ஊன நடனம். இதே நடராச பெருமான அவர் இப்படி உடுக்கையை என்ன பண்ணுறாரு? சப்தத்தை தோற்றுவிக்கிறார், அடிக்கிறார்னு சொன்னீங்கன்னா அது
ஊன நடனம். அதுவே இந்த மாயைனா உடம்பு, நமக்கு மாயை தான் உடம்பாக வருது. உடம்பின் மீது இருக்கிற பற்றை விடுமாறு உணர்த்துகிறான்னு நினச்சிங்கன்னா மாயை தானே உதறி. உடுக்கையை கையில் வச்சுக்கிட்டு இப்படி சப்தத்தை ஏற்படுத்துன்னு வச்சுங்களேன், பார்க்குற ஒரு சிலருக்கு அவர் நம்ம உடுக்கையை அடிப்பது போல தோணும், ஒரு சிலருக்கு உதறுவது போல தோணும். நீங்கள் உதறான்னு நினச்சிங்கன்னா ஞானத்தை நோக்கியது, உடுக்கி அடிக்கிறோன்னு நினச்சிங்கன்னா ஊனத்தை நோக்கியது. செயல் ஒன்றே ஒன்று தான். அவர் இந்த உடுக்கையை அசைத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அடிக்கிறார் நினச்சா ஊன நடனம், மாயையின் சார்பை விடுமாறு உணர்த்துறான்னு நினச்சிங்கன்னா ஞான நடனம். நெருப்பு என்பது அழித்தல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊனம். நெருப்பு எதுக்கு தெரியுமா கையில் வச்சுருக்கிறாரு? நாம் சம்பாதிச்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் சுட்டு எரிக்கிறதுக்காக நெருப்பு வச்சுருக்கிறாயான்னு நினச்சிங்கன்னா அது ஞானம். எனவே மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு, அப்புறம் நம்மகிட்ட எது நம்ம கூடவே இருந்து நம்மளை பாடாப்படுத்துறது? ஆணவ மலம். மலம் சாய அமுக்கி, எது? அந்த முயலகன் ஒருத்தர் இருக்கிறானே, அவனை கீழே தள்ளி எந்திரிக்காதவாறு போட்டு மெதிச்சு நிற்கிறார். அப்போ அந்த முயலகனை பார்க்கும்போது அதுதாண்டா ஆணவ மலம், பார்த்தியா எந்திரிக்காத வச்சு அழுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞானம். அதுவே ஊன்றிய திருவடி எதுக்கு வச்சுருக்காரு? மறைச்சி வச்சுருக்காருன்னு நினச்சிங்கன்னா ஊனம். ஊன்றிய திருவடியை காணும்போது மறைத்தல் என்று நினைந்தால் அது ஊன நடனம். இல்லை, ஆணவ மலத்தை போட்டு அடக்கி தலை தூக்காதவாறு காலை வச்சு அமுத்திருக்கான்னு நினச்சிங்கன்னா அது ஞான நடனம். ஊனத்துக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? பொருள் அதே தான், இதே உடுக்கை தான், அதே நெருப்பு தான், அதே ஊன்றிய திருவடி தான். காணுகிற பார்வையில் பொருள் மாறுபடுகிறது. காணுகிற பார்வையில் பொருள் மாற்றம் இருக்குது. ஏன்? உங்கள் பக்குவத்தை பொறுத்து காட்சியில் மாற்றம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே ஞானம் என்று நோக்கி வரும் பொழுது மாயை உதறி வல்வினையை சுட்டு மலம் அமுக்கி, இப்போ என்ன பண்ணணும்? உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரை எடுக்கணும். எங்கிருந்து எடுப்பது? இது வரைக்கும் மலத்துக்குள்ளே தானே கிடந்தது. அந்த மலத்தில் கிடந்த உயிரை எடுப்பதுக்கு பேர் தான் அருள். அருள் தான் எடுத்து எங்கேயா வைக்கிறது? ஆனந்த வாரிதியில், வாரிதினா கடல், ஆனந்த வாரிதியில் தான் வச்சு அழுத்துதல். அதுதான் என் தந்தையின் பரதம்னர். அப்போ உயிர்களை ஆணவ குடியிலிருந்து எடுத்து ஆனந்த கடலை வச்சு அழுத்துவதுக்கு பெயர் ஞான நடனம். இப்போ ஊன நடனம் என்பதும் உண்டு, ஞான நடனம் என்பதும் உண்டு. இப்போ நீங்கள் மந்திர உபதேசம் என்ன பெற்றிருக்கிறீர்களோ அதை பொறுத்து காட்சி. உங்களுக்கு ஓம் என்ற பிரணவத்தோடு கூடிய மந்திரமாக இருந்தால் அதுக்குரிய நடராசர், நமசிவாயன்னா அதுக்குரியவர், சிவாய நமன்னா அதுக்குரியவர். அதில் இந்த இடத்துக்கு நகர்ந்துட்டால் அதே சிவாய நம என்ற மந்திரம்தான், ஆனால் காட்சியில் மாற்றம். அப்போ அந்த சி வ ய ந ம என்பதில் ஞானத்தை நோக்கி செல்லும் பொழுது உயிர் ஆகிய யகரத்தை எடுத்து ஆனந்தமாகிய சிகரத்தில் வைத்து அழுத்துவது தான் ஞான நடனம் என்று பெயர் என்று இந்த பாட்டில் கொடுத்துட்டார். இனி இன்னொரு நடனம் இருக்கிறது, அதான் அடுத்த பாட்டு சொல்கிறார். இந்த 2 வகையான நடனத்தையும் மாணிக்கவாசகர் திருச்சதகத்தில் வானநாடரும் அறியோனாத நீ, மறையில் ஈறு முன் தொடரோனாத நீ அப்படிங்கிற அந்த பாட்டில் ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்து உடைய விச்சையே என்று ஒரே பாட்டில் 2 நடனத்தையும் குறிச்சிருக்கிறார். இப்போ ஊனம் ஞானம். ஊனம் அப்படின்னா குறைபாடு உடையதுன்னு பேர், ஞானம்னா நிறைவானதுன்னு பேர். இறைவன் உயிரினுடைய பக்குவத்திற்கேற்ப மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு உட்படுத்தும் போது அதுவும் ஐந்தொழில் தான். அப்படி நம்மை மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு உட்படுத்துகிற தொழிலுக்கு ஊனக்கூத்துன்னு பேர்.
நம்மளை ஆனந்தவாதியில் வச்சு அழுத்துவதுக்கு பெயர் ஆனந்த கூத்து அப்படின்னு சொல்வது. அந்த ஆனந்த கூத்தாகிய ஞானத்திலிருந்து வருகிற ஆனந்தம் என்பது. அப்போ 2வது படிநிலையில் அங்கே மாயை உதறி வல்வினை சுட்டு மலம் அமுக்கி அப்படின்னு என்னையா அர்த்தம் அப்படின்னு கேட்டால், மாயை தனை உதறி என்று சொல்லும்போது ஒரு பொருளை மறந்துடக்கூடாது. உடம்பின் மீது பற்றை நீங்கள் விட்டிருக்க வேண்டும். உடம்பை விட சொல்லலை, உடம்பின் மீது பற்றை விட்டு இருக்கணும். அப்படின்னா என்னையா, இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சிலதெல்லாம் வச்சுருக்கணும் இல்லைங்களா. நாம் எனக்குன்னா நான் வந்தால் இதெல்லாம் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்காக நம்ம சில வரையறை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதெல்லாமே இருந்தாலும் இல்லைனாலும் நாம் இருப்போம் அப்படின்னு இருக்கிற நிலை தான் பற்றற்ற நிலைன்னு பேர். எனக்குன்னா இது இருக்கணும், எனக்குன்னா இது இருக்கணும் அப்படின்னு நினச்சாவே அது பற்று தான். எனவே உடம்பு என்பதின் பற்றை முதல்ல விடணும். அதுக்கப்புறம் இந்த வினைப்பற்றை விட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அறியாமை என்கிற ஆணவமெல்லாம் தலை தூக்காமாவது அடக்கி வச்சுருக்கணும். இந்த 3 யார்கிட்ட நிகழ்கிறதோ அவங்களுக்கு தான் ஞானக்கூத்து, ஞான தரிசனம். இந்த 3 விடாதவங்களுக்கு ஞானக்கூத்து என்கிற தரிசனம் இல்லை. பாட்டில் வேணால் படித்து வச்சுக்கலாம். தரிசனம் எப்போ நிகழும் அப்படின்னு கேட்டால், தன்முனைப்பு இல்லாதவருக்குத்தான் இந்த தரிசனம் நிகழும். அப்போ இது என்றைக்கு நிகழ்கிறதோ அன்றைக்கி அந்த பெருமானை நமக்குள்ளே நாம் காணலாம். இது 2வது கூத்து. 3வது ஒரு கூத்து இருக்கிறது. அந்த கூத்துக்கு ஆனந்த நடனம் என்று பெயர். அடுத்த பாட்டு சொல்ல 37வது பாட்டு. ஆனந்த நடனம்னா என்ன அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் உண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. இங்கே சொல்லும் பொழுது மோனந்த மாமுனிவர் அப்படின்னார். அது என்ன மோனந்த மாமுனிவர் அப்படின்னா, மௌனம் என்பதின் முடிந்த நிலை மோனம் என்று பெயர். மௌனம்னா என்ன? பேசாதிருத்தல். அப்போ மோனம்னா என்ன? பேசாதிருத்தல்னு வச்சிருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம்? செய்கை வழியாக நம்ம செயலை காட்டுவோம். இன்றைக்கி நான் மௌனம், நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இல்லைன்னா பேப்பரும் பேனாவும் வச்சு இன்று நான் மௌனம், நாளை பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சீட்டு எழுதி காட்டணும். நான் மௌனம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், பேச மாட்டேன். இப்படி பேசாத போது செய்கையை வெளிப்படுத்தினால் அது மௌனம். பேசவும் மாட்டேன், செய்கையும் அதையும் காட்ட மாட்டேன் நின்னால் அதுக்கு பேர் மௌனம்னு பேர். மௌனம் கடந்த நிலை மௌனம். மௌனத்துக்கு அவ்வளோ சீக்கிரம், மௌனத்துக்கே போகிறது கஷ்டம், அப்புறம் தானே மௌனத்துக்கு போகிறது. நீங்கள் சும்மா நினச்சி ஒரு மணி நேரம் பேசாது இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன். அப்போ தான் முக்கியமான ஆள் வந்து நிற்பான், முக்கியமான பிரச்சனையும் அப்போ தான் வந்து நிற்கும். இப்போ எப்பட்றா பேசாமல் இருக்கிறது, சாரி மன்னிச்சுங்க, இன்றைக்கி ஒரு நாள் பேசிடுறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படி நம்ம வந்து தள்ளி தள்ளி தான் போட வைக்க முடியும். பேசாது இருப்பது அவ்வளோ சீக்கிரமான எளிமையான காரியம் அல்ல. ஆனால் ஞானத்தை நோக்கிய பயணத்துக்கு மௌனம் இன்றியமையாது. அதனால தான் அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னார், சும்மா இருனார். அது மௌனத்தில் சொன்னார், சும்மா இருன்னு. சும்மா இருன்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யாமல் இருன்னு அர்த்தம் இல்லை, உன் அறிவை சும்மா வச்சுன்னு அர்த்தம். அறிவு எப்படி சும்மா இருக்கும்? அவ்வளோ எளிமையான காரியம் இல்லையே. திருவருளை நினைந்து திருவருளை கரைந்து நான் அற்று போய் நிற்கிற நிலையில் நில்லுன்னு அர்த்தம். சலனமற்று இருக்க வேண்டும். அது அவ்வளோ சீக்கிரம் வாய்க்காது, அவருக்கு அது வாய்த்தது. எனவே மௌனம் கடந்த நிலைக்கு மோனம் என்று பெயர். அதாவது மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மலத்தையும் மோசம் செய்து நான் என்பது அற்றுப்போன இடத்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும். எது? ஆனந்தம். எப்போ நான் அற்று போகிறேனோ அப்போது ஆனந்தம் தங்கியிடும். நான் அற்று போவது அவ்வளோ சீக்கிரமாக நடக்குமா என்ன? ஆனால் திருவாசகத்தில்
ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோனார். நான் கெட்டு நிற்கிறேன்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நாம் எங்கேயும் நாம் கெட்டு நிற்கிறோன்னு சொல்லவே மாட்டோம். எனவே நான் என்கிற அகந்தை கெடும்போது ஆனந்தம் நம் அறிவுக்குள்ள நிகழும் என்பதைத்தான் அந்த வரிகள் உணர்த்துது. அதனால் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தை, நான் என்பது அற்றுப்போன இடத்தே ஆனந்தம் தங்கியிடும். அந்த ஆனந்தத்தை மொண்டு அருந்து அப்படியே திளைத்து நிற்கும்போது சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞான பெருங்கூத்தனாக இறைவன் காட்சி கொடுப்பான். அந்த காட்சியை கண்டு திளைத்து நிற்பவர்கள் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லார். எனவே காணும் அருள்மூர்த்தியாக காணும் கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படின்ன. சரி, இந்த கூத்தினை யார் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இல்லை. இதுதான் அடுத்த பாட்டை சொல்லார். பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உனை உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரை மகள் தான் காணும்படியே கருணை உரு கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு. இந்த பறைனா பராசக்திக்கு பறைன்னு பேர். பராசக்தி இடமாக கொண்டு மிகு பஞ்சாக்கரத்தால் அஞ்செழுத்து வடிவமாக கொண்டு சொல்லுக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்டிருக்கிற இறைவன் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். உரைப்பதற்கும் உரைப்பது நான், உணர்வது உள்ளம். எனவே மனத்துக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்ட இறைவன். எனவே உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரை மகள் மலையத்துவசன் மகளாகிய அவள் காணும்படியாக அவன் எப்படி இருக்கிறான், அம்பலத்தை ஆடுகிறான். அதனால தான் வாக்கே நோக்கிய மங்கை என்று அம்மையை சொல்கிறாங்க. அம்பலத்தில் ஆடுகிற பெருமான் அம்மை காண ஆடுகிறான். எனவே காணும்படியே கருணை உரு கொண்டு இந்த ஆடலை யார் தன்னுள் பேணி காணுகிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு என்பது இல்லை என்பதை இந்த பாடல் வழி ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இறைவனுடைய தரிசனம் என்று எடுத்துக்கொண்டால் 30வது பாட்டில் தொடங்கினார். அதை நிறைவு செய்யும்போது 38 பாட்டு வரை. அப்போ நமக்கு அவன் ஆடல் என்பது 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நடனம் என்று சொன்னார். அதன் பிறகு அந்த நடனத்தை சொல்லுகிற பொழுது அவனுடைய கூத்தை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறபோது நம சிவாய என்று ஒரு பாட்டில் சொன்னார். சிவாய நமன்னு ஒரு பாட்டில் சொன்னார். அப்புறம் திருவாசி என்பது ஓம் என்ற பிரணவமே திருவாசின்னு சொன்னார். ஆக நடனத்துக்கு 3 பாட்டு பொதுவாக சொன்னார். அதற்கப்புறம் அது ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஆனந்த கூத்துன்னு வகைப்படுத்தினார். ஊனக்கூத்து என்று சொல்லும்போது இது படைத்தல், இது காத்தல், இது அழித்தல், இது மறைத்தல், இது அருளல் என்று காணுவது ஊனக்கூத்து. அதுவே மாயைதனை உதறி வல்வினை சுட்டு ஆணவ மலத்தை அழுத்தி உயிரை எடுத்து ஆனந்தவாரியில் அழுத்துதல் ஞானக்கூத்துன்னு பேர். அதுவே அடுத்த நிலை வரும்போது ஆனந்த கூத்துக்கு வரும்போது, ஞானக்கூத்திலிருந்து ஆனந்த கூத்துக்கு வரும்போது அம்மை அப்பராக சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞான பெருங்கூத்தராக காணுகிற நிலை மௌனம் கடந்த மோன நிலையில் கைவரப்பெறும். இப்படி படிநிலைகளில் ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். எனவே இறைவனை இறைவியோடு காணுகிற காட்சி அம்பலத்தானை பறையிடமா நின்று என்று சொல்லுகிற அருள் சக்தியோடு நின்று காணுவதை இந்த வரிகளில் எடுத்து ஆசிரியர் நமக்கு காட்டியிருக்கிறார். இனி அடுத்த செய்தி அஞ்செழுத்து மந்திரத்தை பற்றிய இதுதான் நமக்கு அடுத்து 7வது கேள்வி. இப்போ 6 கேள்விக்கு விடை பார்த்துட்டோம். 7வது கேள்வி இது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று. இது மாணாக்கர் கேட்டிருக்கிற கேள்வி. அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கப்பாங்கிறார். 39வது பாட்டு. இப்போ மாணாக்கன் சொல்கிறார், குருநாதா நீங்கள் சொன்ன வண்ணம் கூத்தின் வகையெல்லாம் நான் நன்றாக அறிந்து கொண்டேன். இனி எனக்கு
அஞ்செழுத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்வதாக பாருங்கள். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர், ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி, தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ, தஞ்ச அருட்குருவே சாற்று. மாணாக்கருக்கு ஒரு சந்தேகம் வருது. குருநாதா, நீங்கள் சொல்லுகிற நம சிவாய அல்லது சிவாய நம என்ற மந்திரம் பொதுவாக எல்லாமே வாக்கு வடிவம் தானே, எல்லாமே நாதத்திலிருந்து வருவது தான். நாதத்தை ஒடுக்கும்போது எல்லா உலகமும் எல்லாமே ஒடுங்கி போயிடும். அப்படி ஒடுங்கி போகும்போது இந்த அஞ்செழுத்து என்பது ஒடுங்குமா ஒடுங்காதா? மாணாக்கருடைய கேள்வி பாருங்கள். இப்போ வேதம் நாதத்தின் வடிவம்தான், திருமுறை நாதத்தின் வடிவம்தான். எந்தெல்லாம் நீங்கள் எழுத்து வடிவம் பெறுது, எவையெல்லாம் சொல் வடிவம் பெறுதோ அதெல்லாமே நாத வாக்கு இருந்து தான் எழுத்தாக வருது. அப்போ அவையெல்லாமே மாயையிலிருந்து தானே தோன்றுது. உலகம் ஒடுங்கும்போது எல்லாம் ஒடுங்கி போயிடுமில்ல, அப்போ அஞ்செழுத்து என்ற மந்திரம் ஒடுங்கி போயிடுமல்லவா? இது மாணாக்கன் கேட்ட கேள்வி. அதுக்கு ஆசிரியர் விடை சொல்ல போகிறார். என்ன விடை? அதாவது ஏனைய எழுத்துக்கள் எல்லாம் ஒடுங்கும், ஆனால் அஞ்செழுத்து என்பது ஒடுங்காதுப்பான்னார். எப்படி குருநாதான்னார்? அஞ்செழுத்தால் குறிக்க பெறுகிற பொருள்கள் அஞ்சு. அந்த அஞ்சு எல்லா காலத்தும் இருப்பதனால இது அழியாத எழுத்தினர். சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது திருவருளை குறிக்கும், யா என்பது உயிரை குறிக்கும், நா என்பது திரோதான சக்தி என்கிற மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். இப்போ இந்த அஞ்சு பொருளும் அனாதி பொருள். அப்போ சிவமும் அனாதி, உயிரும் அனாதி, ஆணவம் கர்மம் மாயும் அனாதி. அப்போ இந்த அனாதி பொருள் என்பதனால இது ஆதியே இதுக்கு கிடையாது. அப்போ இது ஒடுங்குவதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை. இருப்பு நிலைகளில் தான் மாற்றம். உயிர் நேற்று ஆணவத்தோடு இருந்துச்சு, இப்போ மாயை கண்மமோடு இருக்குது, நாளைக்கு சிவத்தோடு இருக்கும். ஆனால் அஞ்சு என்பது அஞ்சு தான், 6 ஆகலை 7 ஆகலை. 5 பொருள் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நேற்று ஆணவத்தோடு உயிர் இருந்துச்சு, மாயை தனியாக இருந்துச்சு, கண்மம் தனியாக இருந்துச்சு, சிவம் தனியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னாச்சு? இந்த 4 ஒன்றாகி போச்சு, இது தனியாக நிற்குது. நாளைக்கு என்ன ஆயிரும்? இது சிவத்தோடு கூடி இது தனியாக நின்றுடும். ஆக 5 என்பதில் மாற்றமல்ல, இருப்பு நிலைகள் தான் மாற்றம். எனவே அஞ்செழுத்து எல்லா காலத்தும் இருக்கும். வேறு எந்த எழுத்தும் அழிஞ்சு போயிடும், அஞ்செழுத்து மட்டும் அழியாது. ஏன்னு கேட்டால் அஞ்செழுத்தால் குறிக்க பெறுகிற பொருள் பொருள். நீங்கள் இப்போ வேறு முருகான்னு மந்திரம் வச்சுக்குங்களேன். இந்த முருகா என்ற எழுத்து ஒடுங்குமா ஒடுங்காதானா? ஒடுங்கிடும். ஏன்? அதில் இந்த 5 எழுத்து இல்லையே. மூ என்றால் எதை குறிக்கும், ரூ என்றால் எதை குறிக்கும், கா என்றால் எதை குறிக்கும்னா சொல்ல முடியாது. அப்போ அந்த எழுத்து குறிக்கப்பெறுகிற பொருள் முருகன், முருகா என்பது இறைவன் நாமம், அது மந்திரம், அப்படி தான் வச்சுக்கலாம். ஆனால் எழுத்துக்கு பொருள் சொன்னீங்கன்னா அதில் ஒவ்வொரு எழுத்துக்கு பொருள் சொல்ல முடியாது. ஆனால் சிவாய நம சிவாய என்று எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை குறிக்கும். அந்த பொருள் எல்லா காலத்தும் இருக்கிறது என்பதனால அஞ்செழுத்து அழியா எழுத்தாய் நிற்கும் என்பது விடை. இப்போ அதைத்தான் இந்த பாட்டில் அடுத்த பாட்டு சொல்ல பாருங்க. உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது, மற்ற அது கேள் சிவன் அருள் ஆவி எழிலா திரோதம் மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவே ஆம். இவர் சொன்னார், அதாவது பொதுவாக ஒரு சொல்லும்போது அப்போவே அழிஞ்சிரும், ஆனால் அந்த சொல்லால் ஏற்பட்ட தாக்கம் அழியாது. அதனால தான் வள்ளுவ பெருமான் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. சொல்லுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அப்போ பொதுவாக சொன்னாலே அந்த சொல் மறைஞ்சிரும், சொல்லின் பொருள் மறையாது. இது மந்திரமையா, இது சொல்லும் மறையாது, சொல்லால் உணர்த்தப்படுகிற பொருளும் மறையாது. எனவே உற்ற குறி அழியும் ஓதும் கால்
பாடைகளில். என்னையா பாடை? வடமொழியில் பாஷைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தமிழுக்கு வரும்போது அந்த ஷ என்பது பாஷை என்பது பாடை என்று இடம்பெற்றிருக்குது. இது அந்த இலக்கண அடிப்படையில் தமிழுக்கு வரும்போது இவ்வாறு மாறும். எனவே பாடைகளில். சற்றும் பொருள்தான் சலியாது. எழுத்தை சொல்லும்போது அந்த எழுத்தால் உரிக்கப்பெறுகிற பொருள் மறையாமல் நிற்கிது. அது போதும். இங்கே சிவாய நம என்பதில் சீனா சிவம், வானா அருள், யானா உயிர், நா என்பது திரோதானம், மா என்பது ஆணவமலம். எனவே ஆசில் எழுத்து அஞ்சும் அஞ்செழுத்தின் அடைவாக இருப்பதனால இது என்றும் அழியாது. அப்படின்னா நான் அந்த மந்திரத்தை எப்படி சொல்வது அப்படின்னு கேட்டால், நீ சிவாய நம என்ற முறையில் அஞ்செழுத்து மந்திரத்தை சீயை முன்வைத்து ஓதினால் அருள் உன்னை தேடி வரும். நாவை முன் வச்சு ஓதினா மெல்ல வரும். அப்போனா நம்ம எதை சொல்லணும்? நமசிவாய என்பதை விட சிவாய நம சொல்லணும்னு ஆசிரியர் சொல்ல வர்றார். ஆனால் அதில் குறிப்பு என்னென்னா, நாம சொல்லக்கூடாது, குருநாதராக சொல்லணும். நீங்கள் தாங்க சொல்கிறீங்க சிவாய நமன்னு சொல்லுங்கன்னு அப்படின்னா புத்தகம் சொல்லுது. ஆனால் குருநாதர் உங்கள் காதலை சொல்லணும். அப்படி சொன்னார்னா நீங்கள் மந்திரத்தை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த பாட்டு பாருங்கள். சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் அஞ்செழுத்தின் அடைவான், அவன் எழுத்து அஞ்சின் அடைவான், இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது. அருள் சிம் முதலா ஓது நீ சென்று. அந்த அருள் உன்னை நாட வேண்டும் என்றார். நாடும் அருள் சிம் முதலா ஓது நீ சென்று. இவை நம் முதலான நமசிவாயன்னு சொல்வதை விட சிம் முதலா ஓது நீ சென்று சிவாய நம என்று சொல்லுன்னு சொல்கிறார். அப்போ இந்த மந்திரத்தை நாம மாற்றிக்க கூடாதுங்க, குருநாதர் தான் சொல்லணும். அது இருக்குதாயா புத்தகத்தில்? அந்த பாட்டின் உரைப்பகுதியில் கடைசி 2 வரி பாருங்கள். 3வது வரியிலிருந்து பாருங்கள். திரு ஐந்தெழுத்து ஓத வேண்டும் என்பது ஆசிரியருடைய கருத்தாகும். தீக்கையில் ஞானாசிரியர் உபதேசம் செய்த முறையில் திரு ஐந்தெழுத்துக்களை மந்திரமாக ஓத வேண்டும். அவர் நமசிவாயன்னு நம்ம காலை மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் சிவாய நமன்னு கணிக்கக்கூடாது, தப்பாக போயிடும். அவர் சிவாய நமன்னு சொல்லி போட்டு நீங்கள் நமசிவான்னு சொல்லக்கூடாது. ஏன்? நமசிவாய என்ற மந்திரம் உலகியல் பயனை தரும். சிவாய நம என்ற மந்திரம் அருள் பயனை தரும். உயிருக்கு பக்குவம் அறிந்த மந்திர உபதேசம் செய்யப்படுகிறது. நீங்கள் திருவருள் பெறக்கூடிய தகுதியானவராக இருந்தால் குருநாதர் செய்ய முன்னாடி வச்சு மந்திரம் சொல்லுவார். இல்லை இன்னும் உலக போக உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்குதுன்னா சொல்லும்போதே நகரத்தை முன்ன வச்சு தான் சொல்வார். ஆனால் நீங்கள் விருப்பம் மாற்றி சொல்லக்கூடாது. அது முறையானது அல்ல என்பதை ஆசிரியர் நமக்கு குறித்திருக்கிறார். சரி, அப்போ இந்த 5 எழுத்தை எப்படி எண்ணணும் அப்படின்னு கேட்டால், நகரத்தை விடுத்து சிகரத்தை முன்வைத்து ஓதுதலே சிறப்புனர். பாருங்கள், அடுத்த பாட்டில் சொல்ல பாருங்க. அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும் எண்ணி இராப்பகல் அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று. நீங்கள் இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அண்ணல் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு அண்ணல்னு பேர். அண்ணல் அழகார் எழுத்து அஞ்ச முன்வைத்து ஓது, இரவு பகல் ஓது. தூங்கும்போதும் சொல்லு, நனவு இருக்கும் போதும் சொல்லு. அப்படி இரவு பகல் இடையறாத இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னிடத்தில் இருக்கிற இருளை தீர்த்து யாவாகிய உயிரை இந்த வாய் என்ன பண்ணும்? சி என்கிற ஆனந்தத்தில் வச்சு அழுத்தினார். பாருங்கள், அருளானது, அருள் என்பது வகரம், அணுவை யகரத்தை, சி சிவத்தை ஆக்கும். எப்போ? இருளானது தீர. எனவே நகர மகரம் நீங்கி யகரத்தை வகரம் சிகரத்துக்களை வச்சு அழுத்தும். இந்த பாலில் சொல்லப்பட்ட செய்தி அதுதான். அணு என்பது ஆன்மாவை குறித்தது, யகரம். இந்த அணுவானது வா என்கிற அருள் இருளானது தீர, நாமா ரெண்டும் தீர்ந்து போக யாவ சி ஆகிய ஆனந்தத்தில் வா என்கிற திருவருள் வைத்து அழுத்தும். அப்படிங்கிறதான் இந்த பாட்டில் ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே நமசிவாய என்பதை விட
சிவாய நம என்று ஓதுவதே சிறப்பு என்பதை மேலும் வலியுறுத்துவது 43வது பாட்டு. இந்த பாட்டெல்லாம் நம்ம பொருள் தெரிஞ்சிருப்பதனால நான் வேகமாக போகிறேன். ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலம் தீர்வு ஆகா போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. எனவே ஆதி மலம், ஆதினா நகரம் மகரம், இந்த நாமாவை முன்னாடி வச்சுட்டு மந்திரம் சொன்னீங்கன்னா 3 மலங்களும் பக்குவம் ஆகாது. எனவே சீயை முன்னாடி வச்சு ஓதினா சீக்கிரம் பக்குவம் ஆயிடலாம். சீக்கிரம் பக்குவமான என்னாகும்? மலம் நீக்கம் நிகழும், உயிர் திருவருளை பெறும், நீ பேரின்பத்தை வாழலாம்னர். சேதியா மும்மலங்கள் தீர்வு ஆகா. அப்போ நீங்கள் தீர்வு ஆகணும்னா மாறி விதிப்படி அஞ்செழுத்த ஓதுனர். சீயை முன்னாடி வச்சு ஓதணும். அது விதிப்படி என்று சொன்னதுனால குருநாதன் அறிவுறுத்த சொல்லணும். அப்படின்னா என்னையா அர்த்தம்? இப்போ சமய தீக்க வாங்குறீங்க, குருநாதர் நமசிவாய் என்ற மந்திரம் சொல்லிடுவார், அதுவே போதும்னு நினச்சிடக்கூடாது. சிவபூசிக்கு போனீங்கன்னா தான் சிவாய நம என்ற மந்திரம் உபதேசமாக கிடைக்கும். அப்போ சமய தீக்கையே போதும் என்று நின்று விடாமல் சிவபூசைக்கு போகணும். சரி, சிவபூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப நாளாக செய்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழிந்த பிறகு நீங்கள் இன்னும் அடுத்த படிநிலையில் மந்திரம் மாறணும். குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் ஆகணும். ஆன பிறகு மந்திர மாற்றம் நிகழும். அப்போ மந்திரம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நாம 2ம் போயிடும். சி வ ய என்ற மந்திரம் உபதேசமாக கிடைக்கும். அதுதான் உங்களை ஆனந்தத்தில் அழுத்துவதற்கு துணையாக நிற்கும். அப்போ முன்ன சொன்ன நமசிவாய சிவாய நம இந்த 2ம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 2ம் அதுக்கு துணை செய்வது தான். அதுதான் இன்பத்தை தரும். இந்த 2ம் இன்பம் வருவதற்கு படிநிலைகளில் முயற்சிக்கு துணையாக நிற்கும். இப்போ நீங்கள் கல்லூரிக்கு போகணும்னா 12வது படிக்கணும். 12வது நேராக படிச்சிட முடியுமா என்ன? முதல்ல ஆரம்ப பாடசாலையெல்லாம் படித்து 10 வரைக்கும் படித்து அப்புறம் 11 12 போய் அப்புறம் தானே கல்லூரிக்கு போகிறோம். அப்போ படிப்படியாக படித்து தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அது மாதிரி நமசிவாய சொல்லித்தான் சிவாய நமக்கு வர முடியும். சிவாய நம்ம சொன்னால் ஒரு நாள் சிவைய அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம். அப்படி சிவைய என்ற மந்திரத்தை சொல்லுகிற வாய்ப்பு பெறுமானால் அந்த மந்திரம்தான் உங்களை முத்தி இன்பத்தில் கொண்டு வந்து சேர்த்தும். அதுக்கு தான் முத்தி பஞ்சாக்கரம் என்று அதுக்கு பெயர். அதுக்கு சிவய சிவ என்று பேருங்க. எனவே இந்த அஞ்செழுத்து மந்திரம்தான் எல்லா நூலிலும் இருக்கிற மறைபொருள். வேதம் படிச்சிங்கனாலும் அஞ்செழுத்து தான் மறைந்திருக்கிறது. ஆகமத்தை படித்தாலும் அஞ்செழுத்து தான் மறைஞ்சிருக்கிறது. கலை நூல் என்று எதெல்லாம் படிச்சிங்கனாலும், ஆக வேதம், ஆகமம், புராணம், கலைநூல் என்று எது படிச்சிங்கனாலும் அவையெல்லாம் அஞ்செழுத்துக்குள்ளே அடங்கிடும். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அஞ்செழுத்தில் அடங்கிடும். அஞ்செழுத்தில் அடங்காதது எதுவுமே இல்லை. ஏன்? சி சிவத்தை குறிக்கும், வா அருளை குறிக்கும், யா உயிரை குறிக்கும், நா என்பது 2 பொருளை குறிச்சது. ஒன்று மாயை, இன்னொன்று கண்மம். இப்போ நம்ம உலகத்தை பற்றி படிச்சிங்கன்னா மால் அடங்கிடும், அது நாள் அடங்கிடும். ஏன்? அது மாயை என்பதனால. வினைகளை பற்றி படித்தோம்னா அதுவும் நகரத்தில் தான் அடங்கும். அறியாமை என்பது ஆணவ மலம், அது மகரத்தில் அடங்கும். அப்போ நாம் உலகத்தில் படிக்கிற எல்லா பாடமே எந்த படிச்சுட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? நகரத்தையும் மகரத்தையும் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். சீவாவை பாடமாக படிக்கலை. நம்ம எந்த கல்லூரியில் போய் படித்தாலும் படிக்கிற பாடமெல்லாம் எதுவாக படிச்சுட்ருக்குறோம்? நகரத்தையும் மகரத்தையும் தான் படிக்கணும். எகரத்துக்கே வரல. உயிரை பற்றிய படிப்பு இந்த சொல்லித்தரமா இங்கே இல்லை. உயிரை பற்றிய படிப்பே வாராத பொழுது அப்புறம் போய் எங்கே அருளை பற்றி படிக்கிறது? அப்புறம் போய் சிவத்தை போய் படிக்கிறது எங்கே? அப்போ படிப்படியாக படித்து, ஏன் நாமெல்லாம் உலகியல் படிப்பெல்லாம் முன்னையே படித்ததுனால இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். ஏன்? அதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டோமே. உலகியல் கல்வி படித்ததுனால இப்போ நாம் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், சிவம்னு ஒன்று இருக்குது தெரிஞ்சுக்கலான்னு இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அஞ்செழுத்து மந்திரத்தில் அடங்காத பொருள் இல்லை. இதுதான் 44வது பாட்டில் இருக்குதுங்க. அந்த பாடலோடு இன்றைய சிந்தனையை நிறைவு, ஏன்னா அது அடுத்த தலைப்புக்குள்ளே போயிடும், அதை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி 44வது பாட்டு பாருங்கள். அஞ்செழுத்தே ஆகமம் அண்ணல் அரு மறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம்,
அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மா முத்தியும் ஆம். வேதம் அஞ்செழுத்துக்குள்ளே அடக்கம், ஆகமம் அஞ்செழுத்துக்குள்ளே அடக்கம், எல்லா புராணங்களும் அஞ்செழுத்தில் அடக்கம். சரி, இறைவனுடைய நடனம் அஞ்செழுத்தில் அடக்கம். இப்போ தான் பார்த்தோம், அஞ்செழுத்து தான் நடனத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது முத்தியும் அஞ்செழுத்துன்னு சொன்னார். முத்தியும் அஞ்செழுத்தில் அடக்கமா என்ன? ஆம், அஞ்செழுத்தில் அடக்கம்னு சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் அடுத்த வகுப்பில் கொஞ்சம் விரிவாக காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது இங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, என்னார் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.